இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அதிகாலை பொழுதில் நற்புலரி தளத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். 9th சென்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து வழங்கும் இணைய வழி இணைய பயிற்சி ஜனவரி 1ஆம் தேதி முதல் தொடர்ந்து தினம் தினம் அதிகாலை பொழுதில் 5:27 முதல் 6:15 மணி வரை தொடர்ந்து இயங்கி வரும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, தினம் தினம் புது புது ஆளுமைகள், ஒவ்வொருவரும் தங்கள் கருத்துக்களை சிறப்பான முறையில் இங்கு பகிர்ந்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்று இந்த தளத்தில் பயணிக்கும் நமக்கு பயிற்சி தரப்போகும் ஆளுமையை பற்றிய ஒரு அறிமுகம். இவர் நமக்கு புதியவர் அல்ல, இவர் நமது நற்புலரி தளத்தின் நிறுவனரும் கூட. MS MBA பட்டதாரியான இவர் பிசியோ கவுன்சிலிங் சைக்காலஜி மேற்படிப்பு பயின்றவர். பல முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றிய அனுபவத்துடன் பயிற்சி துறையில் இவருக்கே இருந்த ஆர்வத்தின் காரணமாக பல்வேறு பயிற்சி தளங்களில் பயிற்சியை பிடித்துக்கொண்டு இன்று பல முன்னணி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பயிற்சிகளையும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பயிற்சிகளையும் வழங்கி வருகின்றார். JCI நாகப்பட்டினம் கிளை இயக்கத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் ஜோன் ட்ரெய்னர் சர்டிஃபிகேஷன் முடித்தவர் மற்றும் பஞ்ச் குருகுலத்தின் ட்ரெய்னர் சர்டிஃபிகேஷன் முடித்தவர். ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினத்தின் பெருமைமிகு உறுப்பினர். மேலும் தி 1234 ஃபவுண்டேஷன் அமைப்பின் நாகப்பட்டினம் தொகுதி மேதையாகவும் செயல்பட்டு வருகின்றார். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான திரு குமரேசன் அவர்களை இந்த தளத்திற்கு அறிமுகம் செய்து பயிற்சி தளம் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. வாருங்கள் குமரேசன் சார், உங்கள் பயிற்சியை தருக. கேட்டு பார்த்து கண்டு அளிக்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. அருமையான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த லட்சுமிநாதன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் நற்புலரி. அருணகிரி சார் பிரசன்டேஷனுக்காக எதிர்பார்த்து நிறைய பேர் வந்திருப்பீங்க. இன்னைக்கு புதிதான நபர்களும் இருப்பீங்க, ஏற்கனவே பழைய நபர்களும் இருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு குமரேசன் பண்றாரு அப்படின்ட்டு சிலருக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கும், சிலருக்கு சந்தோஷமாகவும் இருக்கும், அதிர்ச்சி கலந்த சந்தோஷமும் இருக்கும். ஸோ இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஆச்சரியமாகவும் இருக்கும், சிலருக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும். எஸ், ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்காக இன்னைக்கு நேற்று திடீர்னு முதலமைச்சர் மாதிரி ஒரு நாள் முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. திடீர்னு சில விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி திடீர் மழை பெஞ்சுதான் காத்தடிச்சுதான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு திடீர்னுட்டு நான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த வாய்ப்புக்கு முதல்ல நன்றி. ஸோ மீண்டும் அனைவருக்கும் நற்புலரி, குட் மார்னிங். என்னை பற்றிய ஒரு அறிமுகம்ன்றது சிலருக்கு தேவை, சிலருக்கு தேவையில்லை. ஏன்னா என்னை பரிச்சயமான நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பரிச்சயம் இல்லாத நபர்களுக்கு ஒரு அருமையான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு. நான் ஒரு மனநல ஆலோசகர், உளவியல் சிகிச்சை நிபுணர் மற்றும் பயிற்றுனர் மற்றும் தொழில் முனைவர். ஸோ என்னுடைய பேர் குமரேசன் தர்மசலன், இதுதான் நான். ஸோ வீடியோ நான் ஆன் பண்ணியிருக்கேன். எனது ஸ்பாட்லைட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இது பிபிடி வேற ஒரு டிவைஸ்ல பண்றதுனால ஸ்பாட்லைட் ஆகணும்னா என்னோட வீடியோ ITCC குமரேசன் தர்மசிலன் இருக்கும். அதை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்னோட வீடியோ தெரியும். ஸோ இன்னைக்கு என்ன விளையாட்டு அப்படின்றத விட இன்னைக்கு திடீர்னு செஞ்ச உப்புமா, திடீர்னு செஞ்ச இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி இன்னைக்கு திடீர்னு ரெடி பண்ணதுனால சில கலவைகளா கொடுக்கலாம். ஒரு கேம் பத்தி சொல்றதை விட சில கலவைகளா கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. ஸோ அந்த கலவைகளா கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சேட்ல கூட போடலாம். எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? லட்சுமிநாத சார் டக்குன்னு அடிச்சிருவாங்க. மற்றவங்க எல்லாரும் கொஞ்சம் சேட்ல 13 பேர் கிட்டத்தட்ட இருக்கும். என்னோட 2 டிவைஸ் இல்லாம நான் இல்லாம 10 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கீங்க. சேட்ல இல்லாட்டி அன்மியூட் பண்ணி பேசலாம். இந்த வார்த்தை எங்கேயாச்சும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? உங்களை தான் கேட்கிறேன். இங்க இருக்கிற 10 பேர் இருக்கும். நான் இல்லாம 10 பேர் இருக்கீங்க. காலை வணக்கம் ஐயா. இது கேள்விப்படலையா? கேள்விப்படலைங்களா? ஆமா. நீங்க என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல நற்புலரியில இருக்கீங்களா ஐயா? இல்ல, நான் இன்னைக்கு நீதான் புதுசா வந்தேன். ரைட். நன்றி. உங்க பேர் ஐயா?
ஏழுமலை, ரிச் ஏழுமலை, மதுரா. ஏழுமலை ஐயா. ஏழுமலை ஐயாவுக்கு வணக்கம். தொடர்ந்து பயணிங்க. நிறைய மகிழ்ச்சி. நல்ல நபர்கள் காலையில இருந்துச்சு நிறைய நல்ல தகவல்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு தலைப்பை வச்சு பேசிட்டு இருக்கோம். இதுல பயிற்றுனர்களும் வராங்க, ஸ்பீக்கர்ஸும் வராங்க, புதிதா இந்த களத்துல வந்து மேம்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்களும் வராங்க. ஐயா மாதிரி உள்ளவங்க எல்லாம் தொடர்ந்து வாங்க ஏழுமலை ஐயா. நன்றி. மகிழ்ச்சி. ஐயா வந்து ஆர்வத்தின் பேர்ல அவங்க வந்து பதில் அளிச்சிருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற எனக்கு தெரிஞ்சு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 நபர்களாவது இந்த குரூப்ல இருப்பீங்க ஆல்ரெடி. டெய்லி இந்த குரூப்ல இந்த ஒரு நேமோட சில ப்ரமோஷன்ஸ் வருது. ஒரு ப்ரமோஷன் டெய்லி வந்துட்டு இருக்கு. அதனால தான் கேட்டேன். யாருக்காச்சும் இத பார்த்த மாரி இருக்கா அப்படின்றது. மத்தவங்க யாரும் பதில் போடல. சோ அதனால நானே இத நான் சொல்றேன். நான் நான் வந்து பதில் சொல்றேன். எஸ். கிங்ஸ் மேன் குமரேசன் ஆஹா. கேமை பத்தி டெய்லி ஒவ்வொரு டிப்ஸ் கொடுக்கறது, அது ஒரு வாட்ஸ்அப்ல கொடுக்குறீங்க, அதுதான் நினைக்கிறேன். நன்றி, நன்றி நாராயணன் சார். நற்புள்ளதை ஒரு மிக சிறப்பாக இன்னைக்கு 350, 365 நோக்கி போறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிற நபர் நாராயணன் சார். சோ அவங்க அருமையா சொன்னாங்க. அதுதான் இந்த இடத்துலதான் இந்த மாச தீமே உருவானுச்சுன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப நாள் இந்த ட்ரெடிஷ்னல் கேம் இத பத்திலாம் வந்து அப்படியே ஆராய்ச்சி பண்றதுல ரொம்ப ஆர்வம் உண்டு. ஒரு புத்தகம் கூட காணவில்லைன்னு எழுத ஆரம்பிச்சேன். அந்த புத்தகம் காணாம போன மாதிரி இன்னும் அது எழுதி முடிக்க முடியல. அதனால அது மேல உள்ள ஒரு ஆர்வத்தின் பேர்ல தான் வந்து சிவபாலன் சாரு, நாராயண் சாரோட அவங்களோட சப்போர்ட்டோட கோவான்ற ப்ரோக்ராம் வந்து சக்சஸ்ஃபுல்லா 3 இடத்துல பண்ணோம். ஸோ கேம்ல வந்து ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி எனக்கு. விளையாட்டு சின்ன வயசுல இருந்தே நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் தான். ஸோ அப்படி ஒரு கேம் பயிற்சி துறையிலையும் கொடுக்கணும். இருக்கு. அது ஒரு மெத்தடாலஜியாவே இருக்கு கேம் ஆக்டிவிட்டிஸ்ன்றது. அத முழுக்க முழுக்க ஒரு செஷனாவே எடுத்தா நிறைய பயிற்றுனர்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதனோட கண்டினியூட்டி தான் ஒரு மாசத்துல வந்து ஒரு தீமா கொண்டுட்டு போவோம். ஹின்ஸ்பேண்ட் கும்ஸ் அப்படின்றத டெய்லி மெசேஜ் காலையில சில தகவல்களை கொடுக்கும்போது அதை வந்து பாரம்பரிய விளையாட்டை பத்தி கொண்டுட்டு போவோம் அப்படின்ட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் நற்புலரில அதே ஒரு தீமா வச்சுட்டு இருக்கோம். டெய்லி மெசேஜ் குறுஞ்செய்தி வந்து அனுப்புவோம். ஹின்ஸ்பேண்ட் கும்ஸ் அப்படின்றது என்னுடைய பெயர்ல மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கிற குறுஞ்செய்திகள் அனுப்புவோம். அந்த குறுஞ்செய்தியில இதுவரைக்கும் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா மட்டும் இல்லாம உலக அளவுல பாரம்பரிய விளையாட்டுகள் பல விளையாட்டுகளை பத்தி இன்ஃபர்மேஷன் டெய்லி காலையில ஹின்ஸ்மேன் கும்ஸ்னு அனுப்பிட்டு இருக்கேன். சோ அதன் தொடர்ச்சியா தான் இந்த மாசத்தின் தீமே லைஃப் இஸ் எ கேம் அப்படின்றது உருவானுச்சு. சோ அந்த லைஃப் இஸ் எ கேம் அப்படின்ற உருவான இந்த ஹின்ஸ்மேன் கும்ஸ்ல இருந்து டெய்லி என்னென்னமோ அனுப்பிட்டு இருக்கோம். ஒரு சிலர் பாக்குறாங்க, ஒரு சிலர் படிச்சு பாக்குறாங்க, ஒரு சிலர் அதை பாக்குறது கூட கிடையாது. அதை வந்து இன்னைக்கு ஒரு ரீகேப் மாதிரி பண்ணா இன்னைக்கு சில கேம்ஸை பத்தி தகவல்கள் சின்ன சின்ன தகவல்கள் கிடைக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டுட்டு போலாம் அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு டாபிக் வந்து ஹின்ஸ்மேன் கும்ஸ் தான். சரிங்களா? சோ அதுல வந்து முதல்ல 14ஆம் தேதி நினைக்கிறேன். 14ஆம் தேதி கபடி பத்தி பேசினேன். கபடி பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் அனுப்புனேன். கபடி பத்தி பேச போறாங்க. சோ அதனால கபடியை பத்தி நான் டீட்டெயிலா போடல. அதனால அதுக்கு அடுத்த நாள் வந்து 15ஆம் தேதி போட்ட இந்த குறுஞ்செய்தி தான் இங்க உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது 5-1ன்னு 5 கல்லு நம்ம விளையாடுவோம் சின்ன வயசுல. இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நிச்சயமா. பாரம்பரிய விளையாட்டுகளை சின்ன வயசுல, அதாவது நான் வந்து 80ஸ்ல பிறந்த ஆளு, 70ஸ்ல பிறந்த ஆள் இருக்கீங்க, 60ஸ்ல பிறந்த ஆள் இருக்கீங்க, ஏன் 50ஸ்ல பிறந்த ஆள் கூட இங்க வரீங்க. ஐயாலாம் 40ஸ்ல பிறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏழுமலை எனக்கு கரெக்டா தெரியல, தவறா நினைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த 5 கல்லு அப்படின்றது எல்லாருமே விளையாண்டுருப்பீங்க. யாராச்சும் இந்த விளையாட்டை பத்தி அன்மியூட் பண்ணி ஷேர் பண்ண முடியுமா? ஏன்னா நான் விளையாண்டதை விட எனக்கு முன்னாடி பிறந்தவர்கள் நிறைய பேர் இதை விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருக்கும். அதனால ஷார்ட்டா ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள யாராச்சும் ஷார்ட்டா சொல்ல முடியுமா? ஐயா ஐயா சிவபாலன் ஏழுமலை, பேசுறேன். ஐயா ஐயா ஏழுமலை ஏழுமலை. ஏழுமலையா சிவபாலன் சார், நீங்க அடுத்த ரெடி ஆகிங்க. அடுத்தது ஒண்ணு போடுறேன், அடுத்த ரெடி ஆகிங்க. ஏழுமலையா புதிதாக வந்திருக்கனால அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம். எஸ் சார், ப்ளீஸ். நான் நான் 65 பிறந்தவன். இது வந்து அஞ்சு 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 காய் கல்லாங்காய்னு பேர் இருக்கு தமிழ்ல. ஆ ஆ இந்த காய் விளையாடும் போது பாத்தீங்கன்னாக்கா, முதல்ல வந்து ஒவ்வொரு காயா எடுப்போம். அப்புறம் 2 காயா எடுப்போம். அப்புறம் 3 எடுப்போம். அப்புறம் 4 எடுப்போம். அப்புறம் 5 காய மொத்தமா எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த விளையாட்டை வந்து அப்படியே கையை பிடிச்சி வச்சு வரும்போது ஒரு 10 எண்ணிக்கைக்கு போவோம். இந்த காய் விளையாடும்போது என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, மனம் வந்து ஒருங்கிணைக்கப்படுகிறது. ஏன்னா ஒரே டயத்துல கல்ல மேலேயும் தூக்கி போடணும், கீழே இருக்கிற காய சினுங்காமலும் எடுக்கணும். அப்போ மனம் ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் இந்த விளையாட்டை விளையாட முடியும்.
ஒரு சிறப்பு வாய்ந்த விளையாட்டு. குறிப்பா ஆண்களை விட பெண் பிள்ளைகள் அதிகமா விளையாடுவாங்கய்யா. நன்றி. சூப்பர், சூப்பர். நன்றி, நன்றி ஏழுமலையா. இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலயும், இந்தியாவிலும் பாரம்பரியமா இத விளையாண்டாலும், இது எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுன்னு ஒரு நாடு டிக்ளைன் பண்ணியிருக்காங்க. அது நம்மளுடைய அண்டை நாடு தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய சிங்கப்பூர் தான் எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டு அப்படின்றது 5 டிக்ளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது சிவபாலன் சார் இந்த கேம் விளையாண்டுருக்கீங்களா? நொண்டி. நம்ம நொண்டி சின்ன வயசுல விளையாடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நிச்சயமா 2K கிட்ஸை தவிர 80s 90s கிட்ஸ்ன்னு சொல்றவங்க கூட விளையாண்டுருப்பாங்க. சிவபாலன் சார் நொண்டி பத்தி சொல்ல முடியுமா? ஆக்சுவலா 2 தகவல் நான் சொல்றேன். இது வந்து நம்ம கல்லாங்காய்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் நீங்க சொன்ன கேமு. இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா புதைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட தமிழ் பேர் வந்து புதைக்காய்ன்னு பேரு. இதுல வந்து சொல்லும் போது வந்து பாட்டு பாடிட்டே பண்ணுவாங்க. அது எட்டுடுவாள் எங்காத்தா, புட்டு சுடுவாள் பெரியாத்தா, பாகம் பிரிப்பாள் நடாத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய் எடுக்கும் போது ஒரு பாட்டு, ஒரு கான்சென்ட்ரேஷனு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு விளையாட்டு. இதை கூட நான் கோவா கேம்ல ஒண்ணு வைக்கலாம்னு சொன்னேன். இது ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பாட்டு வரும். ஸோ இப்போதைக்கு அதுல வந்து ஸ்டார்ட்ல இருந்து வரும். நான் அந்த பாட்டு இன்னொரு நாள் டைம் இருக்கும் சொல்லி சொல்றேன். அதே மாதிரி வந்து நொண்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மியூட் ஆயிட்டீங்க சார். சாரி. நொண்டிங்கிறது ஒரு கால்ல பேலன்ஸ் பண்ணி நம்மள்ட்ட என்ன ஸ்டெமினா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஒரு காலம் நம்மள எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்டா நம்மளால வந்து இன்னொருத்தர் சேஸ் பண்ணி பிடிக்க முடியும். ஏன்னா அவங்க 2 காலால ஓடுவாங்க, நம்ம ஒரு காலால இது பண்ணும்போது அது எப்படி பண்ணணும், அது ஒரு பிராக்டிஸாவும் இருக்கும், ஒரு எக்ஸசைஸாவும் இருக்கும், ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காவும் இருக்கும். அதை நான் நிறைய விளையாண்டு இருக்கேன். எங்க பள்ளி காலத்துல சொல்றதை விட நம்ம தெருவுல விளையாடும் போது இந்த விளையாட்டு விளையாடுறோம். நன்றி சார். நன்றி, 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 நன்றி சிவபாலன் சார். இந்த கட்டங்கள் போட்டு அதுல ஒத்த கல்ல சில்லு போட்டு ஒத்த காலால துள்ளி துள்ளி குச்சி ஓடி விளையாடும் நான் போல சின்ன குழந்தைகள் விளையாடுற அந்த விளையாட்டு நொண்டின்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல. அது இன்னைக்கும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா குறிப்பா நம்ம அடுத்த தலைமுறைகளை உருவாக்க வேண்டியது ஒரு முக்கிய கடமை. அப்துல் கலாம் ஐயா இட்டு சென்ற பாதையை நிறைவேற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்ற எண்ணத்தோட தான் இந்த நற்புலரையும் உருவாக்கப்பட்டது. அந்த வகையில இன்னைக்கு மொபைல்லையும் டிவியிலையும் அடிமையா இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகளை மீண்டும் ஒரு நினைவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ அந்த வகையில தான் இந்த இன்ஸ்பான் கும்ஸ்ல நான் தொடர்ச்சியா இதை போட ஆரம்பிச்சேன். ஸோ நொண்டி அப்படின்றது இன்னைக்கு காலத்துல இளைஞர்கள் விளையாண்டா, சின்ன குழந்தைங்க விளையாண்டா அதை பார்க்கறதுக்கு அபூர்வமாகவும் ஆச்சரியமாகவும் தான் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு அது. ஸோ 3வதா நான் சொல்லியிருக்கிறது கோலி. குண்டு அப்படின்னு சொல்லுவோம் இங்க, கோலி. நான் வந்து எனக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எனக்கு ஆனா விளையாடுறதுக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து 2 அக்காவோட பெண்களோட பிறந்த ஒரு பையன். வீட்டுல வந்து பெண்களை எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி பொத்தி பொத்தி தான் சின்ன வயசுல என்னை வெளியில விடாம வீட்டுல வச்சு வளர்த்த பழக்கங்கள் உண்டு எங்க வீட்டுல. ஸோ அப்போ வந்து இந்த வெளியில ரொம்ப விளையாடுற விளையாட்டுகள் எனக்கு குறைவு தான். எப்பயாவது வெளியில போய் விளையாடுவேன் வாரத்துல ஒரு நாள். ஸோ அப்போ கோலி பக்கத்துல என்னை சேர்க்கவும் மாட்டாங்க. நான் விளையாடுறதுக்கும் பயப்படுவேன். ஆனா அந்த கோலி விளையாடும் போது பார்க்கும்போது ஒரு அளப்பரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். இத பத்தி யாராச்சும் சொல்ல முடியுமா? கோலி விளையாட்டை பத்தி? நான் இங்க எல்லாமே ஷார்ட் நோட்ஸ்ல போட்டிருக்கேன். நீங்க உங்களுடைய கருத்தை ஒரு அட்மிட் பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். யாரு சொல்றீங்க? எஸ் நாராயணன் பேசுறேன். எஸ் 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 சார், எஸ் சார், சூப்பர். இந்த கோலிக்கான்னு சொல்லும் போது அதுல நிறைய கேம் இருக்கு. அதாவது என்னன்னா ஒரு வட்டம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள இந்த ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சு அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இப்போ ஒரு குரூப்பாக வச்சுருப்போம், ஒரு ஆள் மட்டும் வெளியில் இருப்பான், அந்த கோலியை தள்ளா வெளியில் எல்லாரும் வரலாம். அப்புறம் ஒரு 3 குழி வைப்பாங்க, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. இந்த ஃபஸ்ட்டு குழி போட்டு செகண்ட் குழி தேர்டு குழி இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுவோம். இதில் அதே மாதிரி ஒவ்வொரு குழியிலும் நிறைய கோழிக்காய் போட்டிருப்போம். யார் அந்த குழிக்குள்ள கரெக்டா போடுறாங்களோ அதுல எவ்வளவு கோழிக்கா இருக்கோ அது அவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கு. அதுலயும் நிறைய விஷயம் இருக்கு, எனக்கு கொஞ்சம் மறந்துட்டு இந்த 2 ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் காலையில விளையாட ஆரம்பிச்சேன்னா சாயந்தரம் போகும்போது ஒரு ஒரு டப்பா நிறைய கோழிக்காய் கொண்டு போவோம். அது இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுல சண்டையே வந்திருக்கு. சண்டையே வந்து
ஆமா எங்க ஆமா. எனக்கு அடித்தடியில் தகராறுலாம் நடந்து பல பிரச்சனை எனக்கு இதெல்லாம் வந்திருக்கு. ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை போடுவோம். அந்த விளையாட்டு முடிஞ்சாலும் சண்டை போட்டுட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாரும் பேசிப்போம். அந்த மாதிரி ஒரு மலர் நினைவுகள் அந்த கோழிக்கான்னு சொல்லும்போது அதுல எனக்கு கூட அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போன கதையெல்லாம் இருக்கு. அது மறக்க முடியாத கதை அது. தேங்க்யூ 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 நாராயணன் சார். நானும் அந்த அடிதடி அந்த முரட்டுத்தனமா விளையாடுற விளையாட்டை கண்டு பயந்துதான் அந்த பக்கம் அதிகமா போக மாட்டேன். சின்ன வயசுல ரொம்ப பயந்த சுபாவங்கள் உண்டு. ஸோ அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கோலியை பத்தி ஒன்றும் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். எல்லாமே நம்ம ஒரு ஷார்ட்டா ஒரு நினைவு கூர்ந்த ஒரு சின்ன வயசை திருப்பி கொண்டுட்டு போற ஒரு இதுல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் டைமு, அதாவது இந்த கிருஷ்ண ஜெயந்தி, இந்த மாதிரி சமயங்கள்ல விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டுன்னு சொல்லலாம். வீர விளையாட்டுன்னு கூட சொல்லலாம். நம்ம தமிழர்களோட வீர விளையாட்டுன்னு கூட சொல்லலாம். காசு, இந்த பொருட்கள் இது எல்லாத்தையும் ஒரு பானையில கட்டி கன்னி பொங்கல், உரியடி விளையாட்டு. காணும் பொங்கல் அன்னைக்கு உரியடி 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 விளையாட்டு. திருவிழா. எஸ் 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 அததான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சார். எஸ், உரியடின்ட்டு சொல்லிட்டு நம்ம சிலம்பத்தால குச்சால அந்த பானையில கட்டி அதுல பால், தயிர் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க கல்ச்சர்ல வச்சு அந்த இதை உடைப்பாங்க. இதை வந்து நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்க. நானும் சமீப காலத்துல எனக்கு ஒரு விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பொங்கல் திருவிழான்ட்டு ரோட்டரியில நாங்க நடத்தின போது அந்த அந்த ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த உரியடியும் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி தயிர், மோர், நெய்ன்றதெல்லாம் வைக்காம சிம்பிளா. இது தாமோதரன் சார் ஏதோ சொல்ல வர்றாரு. தாமோதரன் சார், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் சார். சார் சார் தற்போதைய வணக்கம் சார். சார் உரியடி வணக்கம் நானும் சார். செஞ்சேன். சூப்பர் 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 சார். லைஸ் கிளப்ல உரியடி வந்து பொங்கல் விழா வைப்பாங்க சார். நானும் அதை ஆமா ஆமா கலந்துட்டு ஆமா. இருக்கேன். ஊர் ஊர் விழாவிலையும் நான் கலந்துட்டு இருக்கேன் சார். இது ஏழுமலை சாருக்கு தெரியும் சார் பொங்கல் விழாவில் செய்யறது. லைஸ் கிளப்ல இதெல்லாம் சிறப்பான ஆட்டம் சார். கண்ணை சூப்பர் சார் கட்டிட்டு சூப்பர் சார். சூப்பர் ஆட்டம் சார். அது பெஸ்ட். நன்றி வணக்கம். நன்றி நன்றி தாமோதரன் சார். தாமோதரன் சார் இலங்கையில இருந்தாலும் இன்னைக்கு வந்து பங்கேற்று நம்மளோட இது. அடுத்தது ஆடுபுலி ஆட்டம். இது நான் அதிகமா ஆடி இருக்கேன் சார். ஏன்னா நான் என்னோட 2 அக்காவோட மதியான நேரத்துல இந்த லீவ் டைம்லாம் வந்து இந்த மாதிரி தாயம், பல்லாங்குழி, ஆடுபுலி ஆட்டம் இந்த மாதிரி பெண்கள் அதிகமாக விளையாடக்கூடிய விளையாட்டுகள் நான் விளையாண்டுருக்கேன். ஸோ ஆடு, புலி அப்படின்ற 2 கேட்டகரியில விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. ஏழுமலை சார் வந்து ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பேசுறதுக்கு. அன்மியூட் பண்ணிட்டாங்க. ஆடுபுலி ஆட்டம் போட்டதோட ரெடி ஆயிட்டாங்க. எஸ் சார், பேசலாம் சார். ஆடுபுலி பேசுறீங்களா? ஆட்டம். ஐயா ஏழுமலை. எஸ் சார் எஸ் சார் பேசுங்க. ஆடுபுலி ஆட்டம், இந்த உறியடி ஆட்டம், கோலி, நொண்டி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல்ல குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஆடினாங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான உடற்பயிற்சி ஐயா. கோலி அடிக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா உட்காந்து எந்திரிச்சு தாண்டி போவோம். கையால தள்ளிட்டு போவோம். அப்படியே வந்து அந்த விளையாட்டுல தோல்வி அடைந்தவரை வந்து முட்டி போட வச்சு முட்டியால காய் நகர்த்துறது. அதெல்லாம் வந்து அத ஒரு ஒரு குழந்தை தோல்வியையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் வந்து வாழ்க்கையில தளராமல் இருப்பார்கள். நல்லது நோக்கி போகும்போது ஏற்படும் இடர்பாடுகளை தவிர்த்துக் கொள்வார்கள் என்று இந்த விளையாட்டுகள் எல்லாம் அதைத்தான் கத்துக் கொடுத்தது. உரியடியும் அப்படித்தான். உரியடி என்பது நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து கிராம மக்களோடு ஐக்கியமாகி அந்த ஈகோ தன்மையெல்லாம் இழந்து சிறப்பான ஒரு நோக்கத்தை மேல் நோக்கி செல்கிற அந்த நோக்கத்தை உண்டாக்கி கொண்டு விளையாடின விளையாட்டு. இது எல்லாமே வந்து இன்றைய பொழுது எனக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த பொழுது. நான் மறுபடியும் கிட்டத்தட்ட 60க்கும் 70, 80க்குள்ள போய் நான் என் சக நண்பர்களோடு விளையாடி கொண்டிருக்கிறேன். ஒரு பாக்கெட்ல மகிழ்ச்சி. கோழி உருண்டையை வாரி போட்டு லொடுக்கு ஓடும்போது ஏற்படுது ஒரு சத்தம். இப்ப அந்த கோழி சொல்லும்போது அந்த சத்தம் மீண்டும் ஒரு முறை மனதுக்குள் பகிர்ந்து பகிர்ந்து கொள்ளவும் அது பரஸ்பரம் உணர்ந்து பார்க்கவும் ஒரு வாய்ப்பு தந்திருக்கீங்க. இந்த நன்றி ஆடுபுலி நன்றி. வந்து ஆடுபுலி ஆட்டம் என்பது நம்ம பாரம்பரியமா விளையாண்டுருக்கலாம், முன்னாடி விளையாண்டுருக்கலாம். ஆனா தெரியாதவர்களுக்கு கூட இந்த கொரோனா காலம் அந்த ஆடுபுலி ஆட்டத்தை கத்துக் கொடுத்தது, நினைவுபடுத்தியது. வேற வழியே இல்லாம நாங்க 3 வருஷம் அந்த 2 வருஷம் அடைபட்டு கிடந்த போது தினமும் அதான் வேலை. காலைல எந்திரிக்கிட்டு இருக்கிறத சாப்பிடுறது, ஆடுபுலி ஆடுறது, மதியம் சாப்பிடுறது, ஆடுறது இப்படிதான் இருந்ததுங்க. இந்த விளையாட்டுகள் எல்லாமே மனிதனை மேம்படுத்துவதற்காகவும், மனித மூளையை பட்டத்திற்கு பயன்பட்ட விளையாட்டுகள். எப்பவும் இந்த விளையாட்டுல வந்து பார்த்தா தான் வந்து அதாவது ஒரு சில இடங்கள்ல வரும்போது பார்த்தா தான் பாதகம் இல்லாமல் விளையாடுவதும், அதே சமயத்துல விட்டுக் கொடுக்கிற மனோபக்குவத்தையும் கத்துக் கொடுத்த விளையாட்டுகள் ஐயா. நன்றி.
நன்றி நன்றி ஏழுமலை சார். ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசுனீங்க. சந்தோஷம். தகவலும் சொன்னீங்க. எல்லாரும் ஒரு பழைய நினைவுக்கு போன அனுபவம் நிச்சயமா ஏற்படும். அடுத்தது பம்பரம். பம்பரம் நான் விளையாண்டுருக்கேன். எனக்கு பம்பரம் விடுறது எனக்கு கொஞ்சம் ஆரம்ப காலத்துல கஷ்டமா தான் இருந்துச்சு. அது கரெக்ட்டா அது சுத்தி அந்த மண்ல விடும்போது, அந்த மண்ல சுத்தும். தரையில விடுறது ஈஸி. இப்படி இழுத்து நம்ம விட்டோம்னா தரையில வந்து விட்டுறலாம். ஆனா மண்ணுல விடும்போது அது கு உ உ அத அது கயிறு கட்டி அப்படியே குத்தம்போது அது சுத்தணும். ஸோ அது வந்து ஆரம்ப காலத்துல விடும்போது அது சிரமமா இருக்கும். எல்லாரும் அது விளையாண்டுருப்பாங்க. அது அதுலயும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். நாராயண் சார் சொன்ன மாரி பம்பரத்த அது உடைச்சிருவாங்க. பம்பரத்தை சொல்லும் போது எப்படின்னா ஒரு டீமா பண்ணுவாங்க. என்னன்னா நான் பம்பரம் வந்து அப்பதான் புதுசா வாங்கியிருக்கோம். அது இந்த ரவுண்ட்ல வச்சு அந்த நம்ம அவுட் ஆனா உள்ள வைக்கணும். ஆமா. அப்புறம் இங்க இருந்து அங்க கடைசி கொண்டு போய் அதே பம்பரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பம்பரத்தை எல்லாரும் இந்த குத்தி குத்தி உடைச்சு போட்டுருவாங்க. உடைச்சிரும். அது நம்ம உடைச்சிருவாங்க. ஆசையா நல்ல கலரா வாங்கியிருப்பாங்க. அது இந்த பொம்மை அதாவது அந்த பம்பரம் வந்து என்னன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும். இந்த இப்போலாம் எஸ், வந்து எஸ். விளையாட்டு பொருளா மாத்திட்டாங்க பம்பரத்தை. அந்த பம்பரம் உடையும் போது அப்படியே கண்ணீர் விட்டு அழுவோம். ஏன்னா தோந்தாச்சுன்னா அவ்வளவுதான். அதுல ஒண்ணுமே பண்ண எஸ். முடியாது. யாரு ஃப்ரெண்டா டியர் ஃப்ரெண்டா இருந்தா கூட அந்த கண்டிஷன் தான். அப்ப டெய்லி ஒரு பம்பரத்தை உடைக்கணும், டெய்லி திட்டு வாங்கணும். அது வீட்டுல ஒரு பிரச்சனை, இங்கேயும் பிரச்சனை. அது ஒரு அதாவது அது இழந்தா கூட அடுத்தது அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு அந்த என்ன சொல்றதுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸோட உறவு வந்து விட்டு போகாது. நீங்க சொன்னீங்க இந்த ஆடுபுலி ஆட்டமும் அதே மாதிரிதான். என்னன்னா நம்ம அந்த தோல்வியை வந்து நம்ம ஏத்துக்கிற பக்கம் அந்த வயசுல வந்துடும். தோந்தாலும் அடுத்த தடவை ஜெயிக்கணும்னு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம். தோந்துட்டோன்னு தோண்டு போய் இருக்க மாட்டோம். ஒரு தடவை ஆடு புலி ஆட்டத்துல நம்ம புலியா இருக்கலாம், ஆடை புல்ல கொள்ளுவோம். ஆனா சில சமயம் பார்த்தா ஆடு எல்லாமே புலியை கொண்டுரும். அந்த அந்த டைமிங் அந்த நகர்த்துறத வந்து உங்களுக்கு மெமரி. நீங்க அதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கும் போது மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நினைவு சக்தி ஜாஸ்தியா இருக்கும். ஒரு ஒரு தடவை படிச்சீங்கன்னா அடுத்து மறக்காது. இதுக்கெல்லாம் இந்த விளையாட்டுகள் வந்து ரொம்ப உறுதுணையா காரணமா இருக்கு. இருந்திருக்கு. ரொம்ப இந்த நன்றி சார். விளையாட்டுக்கெல்லாம் காரணமா இருந்திருக்கு. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். நம்மளுடைய கோவா ப்ரோக்ராம் எப்படி நிறைய ஒரு கண்டென்ட் பிரீஃப் பண்ணுமோ, அதே மாதிரி இன்னைக்கு எவ்வளவு தகவல்கள் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுல இருந்துச்சு அப்படின்றதுல நம்மளுக்கு தெரியிற அளவு எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தது சைக்கிளிங். நம்ம சின்ன வயசுல ₹1, ₹2, ₹3 சைக்கிளை வாடகை எடுத்துட்டு பின்னாடி ஒரு ஆளை வச்சுட்டு ஊர் ஊரா சுத்துவோம், தெரு தெருவா சுத்துவோம். அது ஒவ்வொரு தகுந்த மாதிரி விளையாட்டு வச்சிருப்போம். அது ரேஸா வச்சிருப்போம், ஸ்லோ சைக்கிள் ரேஸ் வச்சிருப்போம் வாடகை எடுத்துட்டு. சைக்கிள்னு சொல்லும் போது எங்க ஊர்ல ஒரு கடை உண்டு சார். அவர் என்ன எஸ். தெரியுமா, பணம் கொடுக்காட்டா கூட சைக்கிள் உடைச்சா கூட ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. ஒரு தடவை என்னன்னா நான் 2-3 பேர் சைக்கிள் ஓட்டி எடுத்துட்டு போனோம். சைக்கிள் 2 வீல் தனித்தனியா வந்துருச்சு. 2 வீல் அந்த ஃப்ரேம் மூணையும் கொண்டு போய் கொடுத்தோம். அவர் ஒன்றும் சொல்ல, கை உங்களுக்கு அடி இடி படல, ஓகே நான் மாட்டிக்கிறேன் அப்படின்னு மாட்டிக்குவாரு. காசு கூட வாங்கல. அந்த மாதிரி ஒரு டெண்டன்சி அந்த கடைக்காரர். அந்த எஸ்ஏ சைக்கிள் கடைன்னா பாளையங்கோட்டையில ரொம்ப ஃபேமஸ். சவுத் பஜார்ல எஸ்ஏ என்ன ஊர்ல பாளையங்கோட்டையில 90% அங்க சைக்கிள் எடுத்து ஓட்டி பழகின ஆளா தான் இருப்பாங்க. அது அவ்வளவு ஃபேமஸ் அந்த கடை. 20 பைசா நன்றி 10 நன்றி பைசா 1 ஹவருக்கு 10 பைசா கொடுத்தா போதும். 1 ஹவர் சைக்கிள் ஓட்டிட்டு கொண்டு போய் கொடுக்கணும். விதவிதமா சைக்கிள் வச்சிருப்பாரு. நன்றி 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 சார். தாமோதரன் சார். ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் எஸ் சார். ஸ்கூல் ரேஸ்ல எல்லாம் சைக்கிள் ஆ. ரேஸ் வைப்பாங்க. ஸ்லோ சைக்கிள் வைப்பாங்க, ரெண்டாவது ஸ்பீடு. நான் ரெண்டுத்துலயும் வின் ஆமாமா. பண்ணிருக்கேன் சார். அது ஆமாமா. 60 70 இந்த சூப்பர் சிறப்பான ஆட்டம் சூப்பர். சார். அது நிறைய பேர் கலந்துக்குவாங்க. அதான் ஜெயிக்கிறது எஸ் சார். ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். நன்றி நன்றி சிறப்பான நன்றி ஆட்டம் சார். நன்றி இதை நன்றி சார். நன்றி நிறைவேற்றிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். ஐயா நன்றி நன்றி இடைச்செயல்களா தேங்க்யூ சார். சைக்கிளிங்ல அவர் எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா எனக்கு டைம் தெரியாதனால ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி போய் டைம் ஆயிடுச்சான்னு கேட்டு அந்த ஆமா 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 அவரையும் வெறுப்பேற்றி நாங்களும் வந்து அந்த கடையை சுற்றியே வெளியே ஓட்ட முடியாம சூழ்நிலை ஆளாயிருக்கு. ஆமா ஆமா ஆமா. நன்றி 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 சார். அதான் சொந்த சைக்கிள் சைக்கிள் நிறைய இருக்காது. அடிபட்டது சார். எல்லாரும் வாடகை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு அலம்பல் பண்ணிருப்போம். நன்றி நன்றி. அடுத்தது வந்து இந்த ஒரு விளையாட்டு இன்னைக்கு நிறைய இடத்துல மறைந்து போச்சு. ஆனா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இதை ஒரு டோர்னமெண்டாவே விளையாண்டுட்டு இருக்காங்க. கில்லித்தட்டு அப்படின்றது கபடி மாதிரியே ஒரு 6 பேர்கள் டீமா வச்சு விளையாடுற விளையாட்டு. சோ அதை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம நேரம் கருதி நம்ம அடுத்தது கொஞ்சம் விரைவா போவோம். நான் நிச்சயமா டிஸ்கஸ் பண்ணலாம் கடைசியில உங்களோட
ஃபீட்பேக்ல சொல்லுங்க. அடுத்து குஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு மல்யுத்தம்ட்டு மற்ற இடங்கள்ல சொல்றாங்க. இது நம்மளுடைய பாரம்பரியம்னு கூட சொல்லலாம். குஸ்தி ஒரு வீர விளையாட்டுன்னு சொல்லலாம். அந்த விளையாட்டுகளும் சிலர் விளையாண்டுருப்பாங்க, வீர விளையாட்டு விளையாண்டவங்க. ஸோ அடுத்தது ஒரு சின்ன வீடியோ. பாட்டு வாய்ஸ் இருக்கல் அது நெட்வொர்க் ஸ்ட்ரென்தன் இல்லை, அதனால அது இது பண்ணுது, பஃபர் ஆகுது. இந்த வெயிலோட விளையாடி சாங் தானே அது. எஸ் மேம், நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க. காரணமா நம்ம அந்த பாட்டை வந்து ஸ்கிப் பண்றோம். நீங்க அதை எடுத்துருங்க சார், நான் ஷேர் பண்ணி பார்க்குறேன். ஷேர் பண்றீங்களா? சார் பார்க்குறேன். வெயிலோட விளையாடு தானே ஸ்டார்ட் ஆகும். ஆமா மேம், ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணுங்க, அதுக்குள்ள நான் சில கேம்ஸ் பத்தி அப்படி பேசிட்டு இருக்கேன். ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம அதை அப்படியே அந்த பாட்டுக்கு போயிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்னொரு தமிழ் பாரம்பரிய விளையாட்டுன்னு சொல்லலாம். ஆண்களும் பெண்களும் சேர்ந்து விளையாடக்கூடிய, இருபாலருக்கும் சேர்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டு கல்லா மண்ணா அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாண்டுருப்போம். ஸோ அதை பத்தி நிறைய பேருக்கு இங்க தெரிஞ்சிருக்கும். அடுத்த ஒரு விளையாட்டு பார்த்தீங்கன்னா கரணபால் அப்படின்ட்டு காலில் துணியை கட்டிக்கிட்டு அதுல பாலை நூலால கட்டி அந்த பாலை வந்து காலால தூக்கி அந்த துணியை தூக்கி இது பண்ணுவாங்க. ஸோ அதை யாரு பிடிக்கிறாங்களோ அது ஒரு அருமையா விளையாடுவாங்க. மேடம் நீங்க ப்ளே பண்ணுங்க. ப்ளே. அது ஒரு விளையாட்டு, நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு, சின்ன வயசுல விளையாண்டுருப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்பட்டல் அப்படின்ற இதுவும் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு தான். கல்பட்டல்னு விளையாடுவோம். ஒரு வட்டம் போட்டு அதுல சின்ன குழந்தைகள் உட்காந்துட்டு, அது ஒரு விசித்திரமா சின்ன வயசுல விளையாண்ட விளையாட்டுகள். இது எல்லாமே சின்ன குழந்தைகள் விளையாடுவாங்க. ஆனா பெரியவர்களும் சேர்ந்து விளையாடுற அளவு ஒரு விளையாட்டுன்னு சொல்லலாம் இத. அதாவது நம்மளுடைய கல்லா மண்ணாவா இருக்கட்டும், கர்ணபாலா இருக்கட்டும், கல்பட்டலா இருக்கட்டும். அடுத்தது ராஜா ராணி விளையாட்டு. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. ಎಂಡೂರು ನರಿವೂರು கருவேலங்காட்டோரோ அத்தான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்டை, தண்ணிக்கு தேவங்குட்ட
கட்டி ஆட்டம் போட்டோமே. கணக்கு பாடம் படிச்சோம், தண்ணி இல்லாத்தில் கிட்டி புல்லு அடிச்சோம், வச்சு தொலைச்சோம். 5 பைசா வேட்டியில கண்ணாடி லென்ஸ் வச்சு சினிமா காவிச்சோ, அண்ணாச்சி கடையில தான் எண்ணெயில தீ குளிச்ச, பரோட்டாக்கு பாதி சொத்த நாம அழிச்சோம். பொட்டல் காட்டில் பொழுதெல்லாம் ஓட்டம் போட்டு தெரிஞ்சோம், வெயில தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. கல்யாணம் தான் கட்டிக்குவோம், கழுத மேல ஊர்வலம் ஊரை சுத்தணும். எங்க ஊரு மேகம் எல்லாம் எப்பவாச்சும் மழை பெய்யும், அப்ப நாங்க மின்னலுல போட்டோ பிடிச்சோம். தொப்புள் கொடிய போலத்தான் இந்த ஊரை ஓடத்தோம், வெயில தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. நெண்டூரும் நரிவூரும் கருவேலம் காட்டோரும் தட்டானாய் சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. மேம் தேங்க்யூ மேம். ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணீங்க. இது ஒரு பாடல்னு சொல்ல முடியாது, இது நம்மளுடைய சிறிய வயது வாழ்க்கைன்னு சொல்லலாம். நம்மளுடைய பாரம்பரியமும் சரி, மனிதனோட வாழ்க்கை முறையும் சரி. ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணீங்க மேம். விளையாட்டோட கலந்த ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம டிவி, இன்னைக்கு மொபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அடிமைத்தனம் படுத்தப்பட்டு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையே வேற மாதிரி மாறிட்டு இருக்கு. ஆனால் ஒரு காலகட்டத்துல பாரம்பரிய விளையாட்டுகளோட தொடர்புபடுத்தி பார்க்கும்போது வாழ்க்கையே விளையாட்டோட தொடர்புபடுத்தி தான் இருந்துச்சு. அந்த வகையில நிறைய விளையாட்டுகள் சொல்லலாம். ராஜாராணி விளையாண்டுருப்போம். அடுத்தது கிச்சி கிச்சி தாம்பாளம்ன்றது விளையாண்டுருப்போம். நுங்கு வண்டி அப்படின்றது இந்த பாட்டுலயே பாத்தீங்கன்னா நிறைய விளையாட்டுகளை பத்தி வந்திருக்கும். அதனாலதான் இந்த பாட்டு நான் போட்டேன். மேடம், அடுத்தது எனக்கு ஒரு பாட்டு ரெடி பண்ணி வச்சிங்க, நம்ம கடைசியா சொல்லும் போது போடுங்க. பாட்டு வந்து டக்கரு டக்கரு டக்கருன்னு சாங் வரும். ஹிப்ஹாப் பாதி ஜல்லிக்கட்டு பாட்டு வரும், டக்கரு டக்கரு சாங். அது ஒரு 12 நிமிஷம் இருக்கும். அந்த 12 நிமிஷம் சாங் எடுத்துக்கங்க. டக்கரு டக்கருன்னு வருமா சார்? ஆமா, டக்கரு டக்கரு சாங் அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். ரெடி பண்ணி வச்சுக்கிங்க, நான் ஷேர் சொல்லும் போது பண்ணுங்க மேம். ஸோ இந்த மாதிரி விளையாட்டுகள், ஏகப்பட்ட விளையாட்டுகள் இருக்கு. நம்ம டயர் வண்டி, இந்த பாட்டிலேயே வந்து டயர்ல வச்சு இழுத்துட்டு போறது பார்த்துருப்போம். டயரு தள்ளிக்கிட்டு போய்
அப்படியே சுத்திக்கிட்டே தெருவுல ஓடி விளையாடுவோம், டயர் வண்டி. அடுத்தது பாத்தீங்கன்னா உப்பு மூட்டைன்னு தூக்குவோம். இது ஒரு ஃபன் விளையாட்டு, ஒரு நகைச்சுவைக்காக விளையாடுறோம்னாலும் அதுலயும் ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. உப்பு மூட்டைன்னு விளையாண்டுருப்போம். நம்மளுடைய ஒரு பார்ட்னரை முதுகுல தூக்கிக்கிட்டு விளையாண்டுருப்போம். அடுத்தது டக்வார்ன்னு சொல்லுவாங்க, கயிறு இழுத்தல். அது வடு இழுத்தல், அந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்கும். அது பொங்கல் சமயத்துல, இந்த காணும் பொங்கல் சமயத்துல விளையாடுவோம், கயிறு இழுத்து விளையாடுவோம். எஸ் மேம், நீங்க போடலாம், அந்த சாங் போடலாம் மேம். அதுதான் மேம், மேல இருக்கிறது தான், மேல இருக்க ஃபர்ஸ்ட் இருந்தது தான். அதுதான் மேம். ஃபுல் ஸ்கிரீன் வச்சிருங்க, வச்சுட்டு. வாய்ஸ் வரல, சவுண்ட் இல்ல, சத்தம் இல்ல மேம். பேசுறதுக்கே வெக்கப்படுறாங்க. இப்போ வருது, இப்போ that itself is success for us. அதே மாதிரி ஒவ்வொரு அடையாளத்தை அழிச்சிட்டா. அது சரி, அது எப்படி பண்றது? டிராக்டர் வந்ததுக்கு அப்புறம் ஒழுகுற வேலை இல்லைன்னு பாதி காலமாட்ட அடிமாட்டு விலைக்கு வித்துட்டாங்க. மீதி இருக்கிற காலங்களையும் எப்படியாவது வாங்கி ஸ்லாட்டர் ஹவுஸ் அனுப்பிட்டா. ஓகே, பட் அதுல நமக்கு என்ன லாபம்? வேர்ல்ட்லயே மில்க் ப்ரொடக்ஷன்ல இந்தியா தான் நம்பர் 1. பசுமாடு கண்ணு போட காளமாடு தேவை. காளமாடுங்களை அழிச்சிட்டா then artificial insemination is the only way. அதுக்குண்டான எல்லா பேட்டன்ஸும் நம்மள மாதிரி கார்ப்பரேட்ஸ் கிட்ட தான் இருக்கு. சார், மற்ற இடம்னா ஓகே, பட் தமிழ்நாட்டில் சான்ஸே இல்லை சார். சார், இங்க காளை மாட்டை ஜல்லிக்கட்டுக்காக தான் வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாட்டையும் தன்னோட பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிறாங்க. எவ்வளவு காசு கொடுத்தாலும் விலை போக மாட்டாங்க சார். பெத்த புள்ளைக்கும் ஒரு வேலை இருக்கு. சார், தலைவர் பையன் சார். வணக்கம் சார். ஒரு லோக்கலில் ஒரு பெரிய ஆள், எல்லாம் ரெடி சார். சார் சார் எல்லாத்தையும் சொன்னார் சார். ஊருக்குள்ள ஒரு பிரச்சனையும் வராது. பிரச்சனைன்னு வந்தா அவங்க அண்ணன் தான், அவனை நான் பார்த்துக்கிறேன். சார், எங்கள் அப்பாட்ட பேசி எல்லா மாட்டையும் வைக்க வேண்டியது என் பொறுப்பு சார். பார்த்து பிரச்சனை எல்லாம் முடிச்சு விடியா. இவர் தான் இந்த ஊர்லேயே பெரிய சார். லட்ச லட்சமா காசு கொடுத்து எடுத்துக்கிறாங்க. தூக்கி கொடுக்க வலிக்குதா? தூக்கி கொடுத்துடுங்கப்பா. இவர் மட்டும் மாட்டை வித்து கொடுத்துட்டாரு, ஊர்ல இருக்கிற எல்லா பயிலும் வரிசையா வந்து வித்து கொடுத்துருவாங்க. கொடுக்க சொல்லுங்க. 5 நிமிஷத்துல இடத்த காலி பண்ணணும். ஊருக்குள்ள போய் என்கிட்ட கேட்ட மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கிளம்புங்க. So what I'm trying to say. கிளம்பு. போப்பா.
மாட்ட பெத்த புள்ளைய நினைக்கிறோம், இத கொடுமை செய்ய எப்படி மனசு வரும்? இதன் பின்னே உள்ள சர்வதேச அரசியல் வியாபாரத்திற்காக நடந்திடும் வெறிச்செயல். இந்த விளையாட்டை தடை செய்தால் நாட்டு மாடு அழியும், வெளிநாட்டு நிறுவனங்கள் வியாபாரம் பெருகும். அறியாத தமிழா உன் அறியாமை பிழையால் உன் அடையாளம் இழந்தால் நீ மெதுவாக அழிவாய். அடையாளம் இழந்தால் உன் தாய் நாட்டில் நீயும் ஒரு அகதியாய் மாறிடுவாய். இது மாட்ட பத்தின பிரச்சனை இல்லவா, நாட்ட பத்தின பிரச்சனைடா. நாட்டின் பொருளாதாரமே வீழும், நாமும் எடுக்கணும் பிச்சையடா. சில நினைக்கலாம், என்னடா ஜல்லிக்கட்டை பத்தி எல்லாம் பேசுறாரு, ஜல்லிக்கட்டு பாட்டு எல்லாம் போடுறாரு அப்படின்னு. இது ஒரு உதாரணம் தான். இது அழிக்கப்படுது, நம்மளுடைய பாரம்பரியம் அழிக்கப்படுதுன்றது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி இன்னைக்கு மீடியாக்களாலும் டிவி மொபைல்லாலும் நம்ம பாரம்பரிய விளையாட்டுகள் மறைஞ்சு போயிட்டு இருக்கு, மறந்து போயிட்டு இருக்கு, அழிஞ்சு போயிட்டு இருக்கு. இது அழியாம இருக்கணும், நம்மளுடைய குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கணும், நம்மளோட குழந்தைகள் கருத்துக்களை புரிந்து வளமா சந்தோஷமா முடிவெடுக்கிற திறன் போன்ற பல தகுதிகள் பல திறன்கள் வளரணும் அப்படின்னா நம்மளுடைய அடையாளம் நம்மளுடைய பாரம்பரியம் மறையாம இருக்கணும், அழியாம இருக்கணும். அது நம்மள மாதிரி நபர்கள் கையில தான் இருக்கு. அதனாலதான் காலையில எழுந்துறீங்க, காலையில வாங்கன்ட்டு எவனோ கூவிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சிலர் நினைக்கலாம். இதுக்கு காரணம் நல்ல விஷயங்கள் காலையில கொடுத்து நல்ல நபர்களை உருவாக்கி நம்மளுடைய சமுதாயத்தையும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளையும் நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம வாழ்ந்த மாதிரியே நல்ல நிலைமைக்கு வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் இந்த நற்புலரி உருவாக்கப்பட்டது. அதே எண்ணத்தோட தான் இந்த செஷன் இன்னைக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமா சின்ன வயசுல நம்ம பயணிச்சாலும் கடைசியா நம்மளுடைய பாரம்பரியத்தை மறந்துடக்கூடாது, நம்மளுடைய விளையாட்டுகளை மறந்துடக்கூடாது, இதுல நம்மளுடைய உரிமை இருக்கு, நம்மளுடைய அடையாளம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அருமையான வாய்ப்பு. இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு 17, 18, 19 பேரு உள்ள வந்துட்டு போயிருக்காங்க. இப்ப கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 15 பேர் இருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி சார், நன்றி. நன்றி சார். நல்ல ஒரு செஷன் எடுத்திருக்கீங்க. இதுக்கு நான் அருணகிரி சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய செஷன் இன்னைக்கு கட் ஆகும்போது இன்னைக்கு நிறைய விஷயத்த நாங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. நன்றி. தாமஸ் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நன்றி, நன்றி மேடம். இன்று குமரேசன் சார் ஒரு பொங்கல் பரிசாக இதை இந்த நாள் அமைந்ததற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வயல்வெளியில் நெல் கதிர்கள் அப்போ அந்த காலத்தில் இந்த இப்பொழுது இல்லை, குறைந்து விட்டது. நெற்கதிகள் நிறைந்து நிற்பது போல இப்போது கட்டிடங்கள் நிறைந்து நிற்கின்றன. அப்போ ஒவ்வொரு வயலிலும் காலையில் எழுந்து போனால் பச்சை பசேன்னு இருக்கும். நாள் வந்து அந்த கதிர்கள் தொங்கும். இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கடைகால் போடுறாங்க, ஒவ்வொரு இடத்துல சுவர் எழுப்புறாங்க, உடனே பில்டிங் நிற்குது. அந்த காலத்தில் இருந்த இது இன்னும் வருமா? கார்பரேட் கம்பெனிகள் எல்லாம் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து குழிகள் வெட்டி கட்டடங்கள் கட்டி உயர உயர பெறுகின்றது. அதனால்தான் இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூட நிலநடுக்கம் ஏற்பட்டது. இன்னும் போக போக கட்டிடங்கள் உயர உயர நிலநடுக்கங்கள் வரும் என்ற ஒரு அச்சமும் பயமும் இருக்கின்றது. இதுக்கு எல்லாம் கார்பரேட் கம்பெனிகள் ஒரு பண முதலாளிகள் அத்தனை பேரும் வந்து தமிழ்நாட்டிலும் சென்னையிலும் இந்தியாவில் ஃபுல்லா ஆக்கிரமிப்பு செய்து விட்டார்கள். இது போக போக எந்த நிலையில் முடியும் என்றே தெரியவில்லை. மன வருத்தமாகத்தான் இருக்கின்றது பழைய காலங்களை நினைத்து பார்க்கும் பொழுது. சிறப்பு சார். உங்களுக்கு எந்த முறையில் நான் வாழ்த்துக்களை தெரிவிப்பது என்று தெரியவில்லை. நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி சார். நன்றி தாமோதரன் சார். மேஜர் நாராயண் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். குமரேசன் சார், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. கும்பல ஆரம்பிச்சீங்க. நமக்கு பதில் தெரிஞ்சா கூட தெரியாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் சொல்லி நான் பேசாம இருந்தேன். நீங்க ஒவ்வொரு நாளும் போடும்போது நான் ரொம்ப டீப்பா பார்த்துட்டு தான் இருந்தேன். சில இடத்துல அதை பத்தி கமெண்ட் பண்ணிருந்தேன். இந்த அளவுக்கு ஒரு டீப்பா நம்ம பாரம்பரிய கேம்ல ஒரு ரிசர்ச் பண்ணி அதை நீங்க டெய்லி ப்ரெசென்ட் பண்ணி அதை மாதிரி இன்னைக்கு ஒரு அழகா ஒரு கோர்வையா நீங்க கொடுத்தீங்க.
நல்ல சுவையான கலவை. டேக்கிங் பேக் டு அவர் சைல்ட்ஹுட் சொல்லுவாங்க, கோயிங் பேக் டு நாஸ்டாலஜிக் லேன் சொல்லுவாங்க. பழைய ஞாபகங்கள்ல சின்ன ஒரு நீரோடைகள்ல சிற்றோடைகள்ல போன ஒரு அழகான ஒரு அனுபவம் ஏற்பட்டது. கோலியா இருக்கட்டும், கில்லியா இருக்கட்டும், இந்த ராஜாராணி, ஆடுபுலி ஆட்டம், இதெல்லாம் கேட்கும் போதே நம்ம நம்ம சைல்ட்ஹுட்டுக்கு போயிட்டோம். இந்த ஒரு பெரிய ஒரு பழைய ஃபீலிங்ஸை எவாக் பண்ணிட்டீங்க நீங்க. அது நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க, நான் திடீர்னு தான் இன்னைக்கு வந்தேன், அதனால சொல்லிட்டு. திடீர்னு வந்தாலே இவ்வளோ அற்புதமா இருக்கு. ப்ரிப்பரேஷனோட வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது இவ்வளோ அதிக நேரம் இல்லை சொல்லும் போதே எவ்வளோ அற்புதமா பண்ணிட்டீங்க நீங்க. எங்க மனங்கள்லாம் கொள்ள கொண்டுட்டீங்க. நல்ல அழகான ப்ரெசன்டேஷன். ஏற்கனவே நீங்க ப்ரெசென்ட் பண்ணதால் இப்போ உங்களுக்கு கை கொடுத்துருக்குது. அது எல்லாமே அழகா இருந்தது. ஒவ்வொரு கேம்ஸும் சின்னதா ஷார்ட்டா ரொம்ப ரொம்ப சக்சிங்டா ஒவ்வொரு கேம் பத்தி ரொம்ப அழகான ஒரு இன்ட்ரடக்ஷன். அதுக்கு நீங்க உங்களோட விளக்கம் கொடுத்தீங்க. அப்புறம் விஷுவல்ஸ். சுமதி மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். கரெக்டா அந்த பாட்டு எப்பெல்லாம் வேணுமோ டக்கு நடுன போட்டாங்க. எல்லாரையும் ஒரு ஆள் கூட இன்னைக்கு பார்த்துட்டு சந்தோஷம் இல்லாமல் போகவே மாட்டாங்க. எல்லாரும் நீங்காத நினைவில் நீங்க இடம் பிடிச்சிட்டீங்க. நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி மேஜர் நாராயண் சார். நன்றி சார். ஐயா ஏழுமலை. நன்றி சார், நன்றி சார். சார் லைன் வைஸா நான் கொஞ்சம் கூப்பிடுறேன். ஏழுமலை சார், நான் கண்டிப்பா உங்களுக்கு கூப்பிடுறேன். சிவபாலன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். வணக்கம். நற்புலரி சிறப்பு. இன்னைக்கு குமரேசன் சார் சொன்ன மாதிரி நான் வந்து அருணகிரி சார் வராரு நினைச்சுதான் நான் வந்து இன்னைக்கு வந்தேன். ஆக்சுவலா நாங்க அந்த செல்வ சிந்தனை நிகழ்ச்சியில இருக்கிறதுனால இந்த நற்புலரி வந்து அந்த டைம்ல தொடர முடியல. வந்தா வந்து இன்னைக்கு வேற லெவலா கொண்டு போயிட்டாரு குமரேசன் சார். ஆக்சுவலா வந்து அதுல சில விஷயங்களை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். அந்த நுண்டின்னு சொன்னது வந்து எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா சில்லுக்கோடுன்னு சொல்லுவாங்க. அந்த கோலிங்கிறத எங்க ஊர்ல பலிங்கின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு உரியடி சொன்னாங்க. இன்னைக்கு இந்த உரியடி வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து இந்தியாவில் வந்து விளையாடுறதுக்காக கும்பகோணத்துல இண்டிகோ ரெசார்ட்ஸ் இருக்கு. அவங்களோட ப்ரொமோஷன்ல இங்க தமிழ்ல பாரம்பரியமான உரியடி உங்களுக்கு விளையாட கற்றுக்கு தரப்படும், அங்க நீங்க விளையாடலான்னு சொல்லிட்டு அந்த உரியடி வச்சிருக்கிறாங்க. ஒரு பானையை கட்டி ஒரு கம்பால அடிக்கிறதுக்கு அவங்க பண்ணக்கூடிய சார்ஜ் 5000 ரூபாய். இன்னைக்கு நம்ம இண்டிகோ ரெசார்ட்ல ஃபாரின்ல இருந்து வந்து அந்த விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், இங்கிலாந்துல சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளோட தமிழ் பாரம்பரியம் பாட்டி வீடுன்னு வச்சிருக்காங்க. பாட்டி வீடுன்னு வச்சுக்கிட்டு அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த பாட்டிகளை வச்சு நம்ம இந்தியாவில இருந்து பாட்டிகளை அழைச்சிட்டு போய் அவங்க எல்லாம் இப்ப இந்த பாட்டிகள்லாம் ஒரு மாசத்துக்கு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அழைச்சிட்டு போய் அவங்க நம்ம வந்து சின்ன வயசுல பாட்டி வீட்டுல போய் என்னென்ன கதை சொல்லுவோமோ, கதை கேட்போமோ அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு அங்க அந்த ஆடுபுலி ஆட்டம், பம்பரம், சில்லுக்கோடு இதெல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே பாட்டி வீடு கூட சென்னையில கூட ஒரு கார்பரேட் நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அது ஒரு பெரிய சக்சஸ் ஆகல. இது இங்கிலாந்துலயும் கனடாவிலையும் நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டி ஒரு 55 வயசுக்கு மேல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா, பேச தெரிஞ்சிச்சுன்னா 1 lakh சேலரி. அவ்வளவு பெரிய விஷயமா இன்னைக்கு ஆயிட்டு. நம்மள்ட்ட பாரம்பரியமா இருந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அதை பிசினஸ் ஆகிட்டான். இன்னும் நிறைய தகவல் இருக்குது, வாய்ப்பு இருக்கு, நம்ம பேசுவோம். சூப்பர் குமரேசன் சார், ரொம்ப சிறப்பா இன்னைக்கு செயல்படுத்திட்டீங்க. இன்னொரு தகவல் என்னன்னா, இந்த ஹின்ஸ்மேன் அப்படின்னு நீங்க போட்டோன்னே நீங்க இங்கிலீஷ்ல ஏதோ பெருசா போடுறீங்கன்னு நினைச்சிட்டு நான் அதை படிக்கல நானு. சோ இன்னையில இருந்து அதை நான் படிக்க ஆரம்பிச்சிடுறேன். இந்த இடத்துல உங்கள்கிட்ட உண்மையை சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ. நன்றி, நன்றி சிவபாலன் சார். நன்றி சார். நன்றி, நன்றி சிவபாலன் சார். அந்த இன்ஸ் வந்து எங்களுக்கும் தெரியும். பட் வரவங்க எல்லாரும் வந்து அந்த ஒரு ப்ரொமோ போடுறது வந்து நீங்க பாக்குறீங்களான்றதே புரியல. அது பாக்குறீங்களா இல்லையான்றத அது ரிமைனிங் கொடுத்துருக்காரு. பார்த்து அதுல என்ன பாத்தீங்கன்றத இனிமேல் எல்லாரும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த குமரேசன் சாருக்கு ரொம்ப நன்றி. நாராயண் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். வணக்கம் சார், எல்லோருக்கும் நற்புலரி வணக்கம். குமரேசன் சார் இதை கேட்கணும்னு எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு தோணுச்சு இன்னைக்கு உள்ள வரணும்னு நினைச்சேன். உண்மையிலே அருணகிரி தான் பேச போறாருன்னு நினைச்சு வந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் நான் ஃப்ரீயா இருக்கேன் இந்த டைத்துல, அதனால இன்னைக்கு வந்தேன். இன்னைக்கு வந்து வித்தியாசமான ஒரு ப்ரெசன்டேஷன் ப்ளஸ் நிறைய கிடைச்சிது. இந்த பாட்டில் கூட இந்த மொழியில இந்த வேப்பங்கொட்டையை உடைச்சி இதை வச்சு ஒரு தட்டுவாங்க தெரியுமா? அது என்ன பர்பஸ்ன்னு எனக்கு மறந்து போச்சு. அதாவது விளையாடும் போது ஏதோ ஒரு கேம்ல ஏதோ ஒண்ணு வேப்பங்கொட்டை இருக்கு பாத்தீங்களா, அதை உடைச்சா உள்ள பருப்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்துட்டு அந்த ஒளி மாதிரி இருக்கும். அந்த பாட்டுல காமிக்கும் போது அது நினைவு வந்து நாங்க கூட இந்த இடத்துல ஃபுல்லா ரத்தமா வரும். அது ஏதோ தோந்தா வந்து அதை வச்சு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி
ஆமா அந்த பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கு. எல்லாம் நிறைய மலரும் நினைவுகள் அந்த பாட்டுல எல்லாமே வந்தது. அதாவது எதுக்காண்டி என்ன நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு கோழிக்கா விளையாடும் போது சண்டை வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன்ல வந்து ஹாஸ்டல்ல சேர்த்து ஒரு 10 நாள் பழிச்சதே மறுபழப்பு. ஒரு அதாவது சண்டையில வந்து ஒரு படாத இடத்துல பட்டுடுச்சு. அது வந்து ஹாஸ்டல்ல சேர்த்து ஒரு 15 நாள் நான் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து பொழைச்சி வந்தேன். அதெல்லாம் மறக்க முடியாது அந்த கோழிக்கா சண்டை. அதுலேருந்து அதே மாதிரி சைக்கிள் ஓட்டுறதுன்னு சொன்னீங்கல்ல, சைக்கிள் ஓட்டி ஓட்டி காலில் அடிபட்டு வீட்டில் சொல்லிட்டாங்க இனிமேல் சைக்கிள் பக்கமே போகணுன்னு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்ன வரையும் அந்த ஒரு ஃபியர்னஸ்னால இன்ன வரையும் சைக்கிள் ஓட்ட மாட்டேன். சைக்கிளோ டூ வீலரோ தொடவே மாட்டேன். அது என்ன இந்த குழந்தை மனசுல இருக்கும்போது விளையாட்டுகள் வந்து விளையாடணும், அது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும். ரொம்ப ஹார்டா அட்வைஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க மனசுல ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த 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 இடத்துக்கே போக அது என்ன சொல்றது அதுவே ஸ்டோர் ஆயிடும். ஸ்டோர் ஆகிறதுனால அந்த அந்த கேமை பார்த்தோன்னே நமக்கு வெறுப்பு வந்துடும். அதனால சைக்கிள் ஓட்டுறதை நிப்பாட்டிட்டு நான் இன்னைக்கு அதை ஓட்டாதனால ரொம்ப சஃபர் ஆகிறேன். ஆனா இருந்தாலும் வேற இது கிடையாது. அதனால நிறைய கேமை ஞாபகப்படுத்தினீங்க, இன்னைக்கு நல்லா இருந்தது. ஓகே, மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி 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 நாராயணன் சார். நன்றி சார். நன்றி சார். லக்ஷ்மணன் சார், ஏழுமலை சார் ஃபீட்பேக் அப்புறம் நீங்க சொல்றீங்களா? நான் பேசுறேன். ஓகே. இனிய நற்பொருளறி வணக்கங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை இன்னைக்கு வந்து குமரேசன் சார் வந்து ஒரு கலவையா பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுகளை மையமா வச்சு எல்லாரும் வாயிலிருந்தும் ஒரு இன்டராக்டிவா கொண்டு போனார் இந்த நிகழ்ச்சி. ஒவ்வொருவரும் அவங்களுடைய மலரும் நினைவுகளை வெளிப்படுத்துறாங்க. அதுல அதிகமா ஏழுமலை சார், அப்புறம் தாமோதரன் சார், நாராயணன் சார், அப்புறம் சிவபாலன், இவங்கெல்லாம் பெருவாரியா அவங்களுடைய மலரும் நினைவுகளை இங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அப்படியே என்னையும் பின்னோக்கி கொண்டு போனது. நிறைய விளையாட்டுகளை நான் பார்வையாளராகவே இருந்திருக்கின்றேன். ஒரு சில விளையாட்டுகளை மட்டுமே நான் விளையாடி இருக்கின்றேன். அதெல்லாம் அந்த மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் இப்ப வந்து அசை போடுது. அது விளையாடிய இணைந்து படித்த பள்ளி மாணவ பருவத்தை அந்த மாணவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று மனம் ஒரு பக்கம் அசை போட்டு கொண்டே இருக்கிறது. இதுல ஒரு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, இந்த டக்கர் பாட்டுல வந்து அந்த ஒரு டைலாக் போவோம், எல்லாத்தையும் அழிக்கணும், போகணும், வரணும்னு சொல்ல. அது வந்து இல்லையா, உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். அதோடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து நிறைய மொபைல் போன்ல நிறைய கேம்ஸுங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்ஜெட்டை வச்சுக்கிட்டோ இல்ல ஒரு டிவியில அகன்ற திரையில வச்சுக்கிட்டு கார் ஓட்டுறது, அவனை கொல்றது, இவனை சுடுறது, இந்த மாதிரி ஒரு வன்முறைத்தனமான விளையாட்டுகளை இன்னைக்கு அதை வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கு காசு கொடுத்து டவுன்லோட் பண்ணி, அதாவது சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற வேலையை இன்றைக்கு தலைமுறை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. மாட்டை அழிக்கிறது எல்லாமே உண்மைதான். ஒரு இந்த கோவிட் பீரியட்ல கழிச்சு சென்னையில குளத்தூர்ல இருக்க எங்களுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுக்கு போனப்ப பாப்பா எங்கன்னு கேட்டேன். இட்டுன்னு போய் காட்டினாங்க. அவ வந்து படமா மாலை போட்டு தொங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. வந்து சைபர் டெக்னாலஜி படிச்சுட்டு இருந்த 3வது வருஷம் படிச்சிருந்த ஒரு பொண்ணு படமா தொங்குனது என்ன எனக்கு அதிர்ச்சியை தந்தது. என்ன விஷயம்னு கேட்டேன். பப்ஜின்ற ஒரு விளையாட்டை தொடர்ந்து இந்த கொரோனா பீரியட்ல வீட்டுல இருந்தப்ப விளையாடிக்கிட்டு இருந்தா, என்ன நினைச்சாலும் திடீர்னு தூக்கு மாட்டிக்கிட்டா அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா போச்சு. ஒரு விளையாட்டு மக்களை உற்சாகப்படுத்தி அவர்களை வந்து சந்தோஷப்படுத்தி அவர்களை ஒரு சுறுசுறுப்பானவர்களை வைத்துக் கொள்ளும் அப்படின்றதுதான் நம்முடைய தமிழர் பண்பாடு மட்டும் இல்ல, இந்தியாவின் பல பகுதிகள் பல மாநிலங்களில் விளையாடப்படக்கூடிய விளையாட்டுகள் அப்படித்தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு கார்பரேட்டுகள் பன்னாட்டு களவாணி பயல்களின் சதியால் இன்று பல்வேறு உயிர்கள் போய் கொண்டிருக்கிறதை நினைக்கும் போது விளையாட்டு வினையாகி போய்விட்டதே என்று நினைத்து மனம் பதறினேன். நாங்கள் மகிழ்ச்சியாக அவர்களை சந்திக்க சென்று விட்டு நானும் எனது மனைவியும் கனத்த இதயத்தோடு கண்ணீர் சிந்தியபடியே வெளியேறினோம். இதையெல்லாம் ஏன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், பாரம்பரிய விளையாட்டு ஒரு பக்கம் நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இன்று பன்னாட்டு களவாணி பயல்களின் சதிகளால் இன்று பல உயிர்களும் போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தை நினைவு கூர்ந்து வரும் தலைமுறையை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நன்றி 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 சார். ஏழுமலை சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம்.
ஏழுமலை சார் இருக்காங்களா? வெளியே போயாச்சு. இருக்காங்க. இருக்காரு சார். ஏழுமலை சார், நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். இல்ல 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 அவரு இல்ல அவரு இல்ல விஜயதேவி இருக்காரு மேடம் சார். காணுமே, அவர் பேரே காணா. இருக்கே, இங்க பேர் எனக்கு இருக்கு, காமிக்குது. வீடியோ இருக்கு, ஆனா ஆடியோ மியூட்ல இருக்கு. ஆமா ரிச்சி ஏழுமலை இருக்காரு. பேசுங்க சார். இல்ல இப்ப வெளியே போயிட்டாங்க. இல்ல வந்துட்டேன் இருக்காங்க. ஐயா ஏழுமலை. பேசுங்க ஐயா. நற்புலரி வணக்கம். எனக்கு இந்த தளத்தை இணையதளத்தை அறிமுகப்படுத்தியவர் வந்து நம்ம நாராயண ஐயா தான். நான் தொடர்ந்து வந்துட்டு இருந்தேன். இடையில வந்து நாங்க அப்படியே செல்வ சிந்தனைக்கு போனதுனால அதுக்கப்புறம் அந்த டைம் சரியாயிடுறதுனால வந்து பார்க்க முடியல. வருந்துகிறோம். நன்றி. இப்போ இந்த காலை பொழுது உண்மையிலேயே இன்னைக்கு அருணகிரி ஐயா பேசுறாருங்கிற சிந்தனையோட தான் உள்ள வந்தேன். ஆனா இங்க உள்ள வந்த பிறகுதான் இறை கிருபையால் வந்து ஒரு பொக்கிஷத்தை சுமந்து செல்லுகிற வாய்ப்பை தந்திருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாம எங்களை 90களில் போய் விளையாட விட்டு ஆட விட்டு என் பள்ளி பருவத்தை ஞாபகப்படுத்தியிருக்கிறீங்க, இளவை பருவத்தை. அதற்கும் தங்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களும். இப்ப நாம் வந்து நான் ஒரு தாத்தாவா, என் குழந்தைகளோட என் பேரன் பேத்தியோட தாத்தாவா நான் என்ன இருக்கிற இந்த 15 பேருக்கு ஒரு வேண்டுதலா ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, அழிஞ்சு போச்சு இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் அழிந்து போச்சு என்பதை விட நீங்கள் தயவு கூர்ந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எடுத்து நம்ம பேர பிள்ளைகளோட விளையாடுங்க. இது கிட்டத்தட்ட ஐயா வந்து காலையில ஒரு 12 விளையாட்டுகளை இன்றைக்கு அறிமுகப்படுத்துறீங்க. 12 விளையாட்டுகளும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தோய்ந்து நனைந்து பழைய சிந்தனையோடு இப்ப வெளியே வந்திருக்கிறோம். உண்மையிலே அன்று விளையாடிய ஒரு உற்சாகம் என் மனதுக்குள் இருக்கிறது. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு குறைஞ்சிருக்கேன். அதனால தயவு கூர்ந்து நாம வந்து இது போயிடுச்சு சொல்றதை விட நம்ம பிள்ளைகளா கூட நீங்க 10 நிமிஷம் விளையாடுங்க ஐயா. நமக்கே அது எனர்ஜியா இருக்கு. வாக்கிங் மட்டுமே வாழ்க்கை இல்லை, ஓடி வரது மட்டுமே வாழ்க்கை இல்லை. இந்த விளையாட்டுகள்ல நீங்க கொஞ்சம் ஒரு மூழ்கி ஒரு 10 நிமிஷம் நம்ம பிள்ளைகளா கூட நம்ம பேரன் பேத்தியா கூட விளையாண்டீங்கன்னா அதுவே ஒரு மாபெரும் சிறப்பு. அந்த கலைகள் நாம விளையாடுனதை என் பிள்ளை கற்றுக் கொடுத்து என் பேரனு கற்றுக் கொடுத்துருக்கிற சிந்தனை நமக்கு நல்லதை உண்டாக்கி தரும். அதனால நான் வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம அது மறந்துருந்தா கூட பரவாயில்ல, நினைவு கூர்ந்து கொஞ்சம் ஆடுவோம். ஒவ்வொரு அதாவது கல்லாங்காய் எடுத்துக்கிட்டீங்கனாலும், நொண்டி எடுத்துக்கிட்டீங்கனாலும், கோலி எடுத்துக்கிட்டாலும், உரியடி எடுத்துக்கிட்டாலும், ஆடுபுலி ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்கனாலும், பம்பர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் எல்லாமே நாம் சேர்ந்து ஒற்றுமையாக விளையாட வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும்ங்கிற ஒரு மாபெரும் தத்துவத்தை தந்திருக்கிறது, தாற்பயத்தை தந்திருக்கிறது. ஐயா கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன போது எவ்வளவு நேரம் நம்ம நல்ல ஆழ்ந்த சிந்தனையில் சிறப்பா இருந்தோமோ அந்த ஒரு நிமிடத்துல வந்து மனம் வெந்து போச்சு அந்த குழந்தையோட விஷயத்த சொல்லும்போது. அதனால தயவு கூர்ந்து பெரியவங்களாகி நீங்கள் குழந்தைகளிடம் செல்போன் கொடுப்பதை அறவே ஒழித்து விடுங்கள். ஒரு 10 நிமிஷம் அழுதா கூட கவலைப்படாதீங்க. நான் வேண்டிய விஷயம் தான், முறைக்கு புடுங்கி போட்டுருங்க. இத மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்கு. நம்ம தாத்தனும் பாட்டனும் தந்திருக்கிற எண்ணற்ற விஷயங்கள் நம்மோடு இருக்கிறது. அதை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துவாது 10 நிமிஷம் அவங்க கூட விளையாடுங்க. இது என் தலையாய வேண்டுதல். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஏழுமலை சார். நீங்க இந்த மாதத்தின் முதல் நாள் வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்னோட எண்ணமும் அதுதான். நம்மளுடைய குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடணுன்றது. நானும் இன்னைக்கும் விளையாண்டுட்டு இருக்கேன். அதை என்னோட முதல் நாள் செஷன்லயே நான் போட்டிருந்தேன். ஸோ நம்ம எல்லாரும் எடுத்து சொல்லணும், கத்துக் கொடுக்கணும், விளையாடணும் அப்படின்றதுதான் இந்த செஷனோட நோக்கம். நன்றி ஏழுமலை ஐயா, நன்றி, மிக்க நன்றி. நன்றி ஐயா, நன்றி. நன்றி சார். நித்யாதேவி வேணும் மேட்ரைஸ் பண்ணியிருந்தாங்க, பட் இப்போ வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா மேடம். ஓகே. ஏன்னா அவங்க இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல வந்திருப்பாங்க. சாரி, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. வேற யாராவது ஃபீட்பேக் சொல்ல விருப்பப்படுறீங்களா? அப்படி இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. வெங்கட்ராமன் சார் சொல்லுங்க. வணக்கம் மேடம். சார் வணக்கம். இன்னைக்கு நம்ம அருணகிரி சார் தான் பேச போறாரு. நாங்க வந்திருந்தோம். நீங்க டெய்லி அனுப்புற அந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் டெய்லி உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அதை வந்து நான் ஒரு கலவையா ஒரு ப்ரெசன்டேஷனா நான் எடுத்து வச்சிருந்தேன். எடுத்து வச்சு இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த இளைய தலைமுறை அப்படிங்கிறவங்கள்ட்ட எடுத்து உரைக்கணும் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி நான் முன்னாடியே நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது இந்த விளையாட்டெல்லாம் என்ன அப்படின்னும் போது ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் என்னன்னு கேட்டா, நிறைய பேருக்கு இப்ப இருக்கிற இந்த இளைய தலைமுறையில 10ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்கள்கிட்ட இதெல்லாம் அனுப்புறாரு பாருங்க, இங்கிலீஷ்ல இருக்கு, இது என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ ஒரு
65% மாணவர்களுக்கு இது பத்தின விளையாட்டே தெரியல சார். அதுதான் ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்தது. ஏன் தெரியல அப்படின்னும் போது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு சின்ன வயசுல இதுதானா நாங்க விளையாடி இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லும் போது பார்க்கும்போது எல்லாமே கடந்த காலத்துலதான் இருக்கு ஒழிய இந்த கொரோனாக்கு அப்புறம் அவங்க விளையாட வெளியிலவே வர்றது இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமா இருக்கு. ஏன்னா என்னுடைய காலத்துல நாங்க அப்படின்னும் போது நாங்கெல்லாம் பார்க்கும்போது படிப்பு மட்டும் இருக்கணும், இல்ல விளையாட்டுத்துறையில இருக்கணும். பொதுவா விளையாட்டுத்துறையில இருக்கிறவங்க படிப்புத்துறையில பிரகாசிக்க முடியாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல இருந்தாங்க. அது தவறான கண்ணோட்டமா கரெக்டான கண்ணோட்டமான்றதை பத்தி நான் விவாதிக்க விரும்பல. ஆனா அப்படி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ரெண்டும், அதாவது ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே கையோட நம்ம சேர்த்து போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இன்னைக்கு விளையாட்டு அப்படிங்கிறது நிறைய மக்களுக்கு என்ன அப்படின்னா கம்ப்யூட்டரும் அந்த மொபைல்லையும் தான் இருக்கு, அது தவிர இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா இன்னைக்கு 15 ரூபாய்க்கு போய் இல்ல 10 ரூபாய்க்கு போய் ஒரு கேம் விளையாடுறதுக்காக கையில விளையாட முடியாதுன்றதுக்காக ஒரு மேல ஒரு விளையாடு ஒரு உரையை வாங்கி அணுகிற அளவுக்கு இருக்காங்க. அந்த இதை அதற்காக ஒரு பந்து வாங்கி விளையாடுறதுக்கோ இல்ல அதுக்கான செலவழிக்கோ இன்னைக்கு விளையாடுறதுக்கு யாருமே இல்லை. உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். என்னன்னு கேட்டா, உங்கள எத்தனை பேரு இந்த முழு ஆண்டு காலத்துல லீவு விடும்போது, விடுமுறை விடும்போது நம்ம தொடர்ந்து நம்ம சிறுக சிறுக நம்ம ஏதாவது சேர்த்து வச்ச விளையாட்டை ஒரு பந்து வாங்குறதுக்கோ, ஒரு கோலி குண்டு வாங்குறதுக்கோ, ஒரு கிட்டிப்புழு வாங்குறதுக்கோ, ஏதோ ஒண்ணு பேட் வாங்குறதுக்கோ நம்ம எத்தனை பேர் செலவழிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா நிறைய பேர் ஆமாம் அப்படின்ற இதுக்கு இருப்போம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு எல்லாமே தேவையானது எல்லாமே கிடைத்தாலும் அவங்க அதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறது இல்லைன்றதுதான் இருக்கு. இந்த முயற்சி நீங்க இந்த மாசத்துக்கான எடுத்திருக்கிற இது ரொம்ப அருமையான ஒரு முயற்சி. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் விளையாட்டுத்துறையில நம்ம தன்னுடைய நேரத்தை செலவிட்டா மட்டும்தான் அங்க ட்ரெயின் அவுட் அப்படின்வாங்க, அந்த மனதை அந்த கவனச்சிதறல அங்க செலவழிச்சாதான் இங்க கவனமா படிக்கவும் முடியும், அதே நேரத்துல விளையாடவும் முடியும்ன்றது. இன்னைக்கு ரெண்டும் ரெண்டு கண்ணு போல தேவையான ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. படிப்புல நல்லா வரணும்னு விளையாட்டுத்துறையில ஊக்கம் கொடுங்க, விளையாட்டுத்துறையில ஊக்கம் கொடுத்தா படிப்பு தானா வரும் அப்படிங்கிறது இன்னைக்கு தவிர்க்க முடியாத உண்மை. ஆனா நம்மளோட தலைமுறையில அந்த இதை ஏன் அப்படி இருந்துச்சுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு விளையாட்டு திறமையில ஆர்வம் உண்டு, ஆனா இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல வளர்ந்ததுனால அது இல்லை. ஆனா இன்னைக்கு அதனால நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த இப்போ நம்ம முதல் நாள் இதுல குமரேசன் சார் சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப இல்லையா ஊக்கம் கொடுக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. எத்தனையோ தடைகளை தாண்டி தடை அதை உடை அப்படின்பாங்க, அதை உடைச்சிட்டு இன்னைக்கு வாழ்க்கையில வந்திருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வாய்ப்புக்கு நன்றி. மேற்கொண்டு பசங்களுக்கு இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு விளையாட்டுன்றத கம்ப்யூட்டர் முன்னாடியும் டிவி முன்னாடியும் இல்லாட்டினா மொபைல் முன்னாடி கொடுக்காம தயவு செய்து வெளியில அவங்களோட கூட்டிட்டு போய் சின்ன சின்ன விளையாட்டுகளை ஆரம்பிங்க. அது ஒரு பெரிய விளையாட்டை ஆரம்பிக்கும். நம்ம கோமாளி படத்துல காட்டுற மாதிரி சின்ன இதுல ஆரம்பிக்கும் போதுதான் வெளியில எல்லாரும் விளையாட ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் இன்னைக்கு அது இல்லாத இதாதான் இருக்க போகுது. தேங்க்யூ சார். நன்றி நன்றி. நன்றி. வேற யாராவது ஃபீட்பேக் சொல்ல விருப்பப்படுறீங்களா? தாமோதரன் சார், தாமோதரன் சார். நன்றி மேடம். சார் சொல்றது போல ஸ்கூல் பீரியட்ல ஏதாவது கையில காசு கிடைச்சா உடனே விளையாட்டு பொருள் வாங்குறதுக்கு தான் நினைப்போம். ஆனா இப்போ எல்லாம் விளையாட்டு பொருளை யாரும் வாங்க மாட்டாங்க. எல்லாம் அந்த ஃபோன் தான். எந்த வேலையா இருந்தாலும் ஃபோன் கையில வச்சுக்கிறாங்க. இப்போதைய விளையாட்டு கார்ப்பரேட் கம்பெனிக்காரர்கள் மாற்றியது போல இப்பொழுது பழைய விளையாட்டு பொருள்களை வாங்குவதற்கு சிறு குழந்தைகள் இடம் வாங்கி கொடுத்தாலும் கூட அது தேவையில்லை என்று பொம்மையா இருக்கிற செல்போன் தான் கேட்கறாங்க எல்லாம். அந்த அளவுக்கு கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க மாத்திட்டாங்க மனசுகளை. இது போக போக இது இப்படித்தான் போகும் என்று இருக்கின்றது. ஆனால் படங்களில் சினிமா படங்களில் பார்க்கும்பொழுது மிக சிறப்பாக எடுக்கின்றார்கள். பழைய விளையாட்டுக்களை, பாரம்பரிய விளையாட்டுக்களை அவர்கள் போட்டு காண்பிக்கும் போது நாம் ஏன் இந்த விளையாட்டை நாம் தொடர்ந்து ஆடக்கூடாது என்ற ஒரு எண்ணமும் ஏற்படுகின்றது. விளையாடு விளையாடு வெயிலோடு விளையாடு, இது நாங்கள் குரூப்பாக எங்கள் கிராமத்தில் குரூப்பாக இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த விளையாட்டு தான் நாங்கள் மேற்கொள்வோம். எல்லாம் விளையாடிட்டு பழநுங்கு சாப்பிட்டுட்டு கிணத்துலையோ இல்லை ஆற்றுலையோ போய் குளிச்சுட்டு ரொம்ப 3 மணிக்கூட சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு பாரம்பரிய ஒரு வெயிலோடு விளையாடு. இந்த படத்தை நாங்கள் 2-3 முறை அதை பார்த்திருக்கின்றேன். சிறப்பான படம். நட்புணரியில்
நான் இணைந்ததற்கு குமரேசன் சார் இந்த இந்த நாளை பொன்னான நாளாக பயன்படுத்தியதற்கு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வேன். நன்றி நட்புலருக்கு. நட்புலை மீண்டும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். லக்ஷ்மணன் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. மீண்டும் ஒரு தகவல் வழங்க வந்திருக்கின்றேன். சரியாக ஒரு வருடத்திற்கு முன்பு தண்ணீர் அமைப்பு, திருச்சியை சேர்ந்த தண்ணீர் அமைப்பு மக்கள் சக்தி இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் நண்பர் நீலமேகம் பொன்மலைப்பட்டி ரயில்வே தொழிற்சாலையில் பணியாற்றி வருகிறார், மக்கள் தொடர்பு அதிகாரியாக. பல சமூக ஆர்வலர் பல சமூக நிகழ்வுகளை திருச்சியில் முன்னெடுத்து செல்றாங்க. இவங்க எல்லாம் இணைந்து என்ன பண்ணாங்க, நண்பர்கள்லாம் திருச்சி திருவானைக்கால் பகுதியில ஒரு பள்ளிக்கூடத்துல பாரம்பரிய விளையாட்டு திருவிழா நடத்தினாங்க. அதுல பாரம்பரிய உணவும் சேர்த்து வழங்கினாங்க. 2 நாட்கள் நடந்த அந்த நிகழ்ச்சியில பல அரிய பாரம்பரிய விளையாட்டுகள் அதாவது விளையாட்டு நிபுணர்கள் மூலயமாக, ஆய்வாளர்கள் மூலயமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுக்காக விரிவாக விளம்பரம் செய்யப்பட்டு பல பள்ளியிலிருந்து மாணவர்கள் அவர்கள் பெற்றோருடன் வந்து கலந்து கொண்டு அந்த விளையாட்டுகள் எப்படி விளையாடப்படுதுன்னு பார்த்து கத்துக்கிட்டு போய் வீட்டுல விளையாட ஆரம்பிச்சாங்க. பெற்றோர்களுக்கு சொல்லி தரப்பட்டது, இந்த விளையாட்டை எப்படி நீங்க வீட்டுல குழந்தைகளுக்கு சொல்லி தரணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான ஒரு முனைப்பு வந்து தன்னார்வலர்களின் முனைப்பு வந்து தமிழ்நாட்டின் பல பகுதிகளுக்கு செல்ல வேண்டும். அப்போதுதான் கண்டிப்பாக இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் இப்போதைய தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படும். அது அப்படி இல்லாவிட்டால் நான் ஏற்கனவே சொன்னபடி மொபைல் போனின் தலையை கவிழ்த்து கொண்டு அங்கங்கே அதில் தான் உற்று நோக்கி கொண்டு கண்ணை பார்வை சக்தியும் இழந்து நரம்பு மண்டல பிரச்சனைக்கு சந்தித்து பல்வேறு உடல் உபாதைகளோடு வாழக்கூடிய ருமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய கை விரல்களின் முடக்குவாதத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்றைய இளைய தலைமுறை தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் இவர்கள் பிழையை செய்கிறார் என்று பைபிள்ல ஜீசஸ் சொல்ற மாதிரி இவர்கள் தங்கள் பிழை என்னவென்று செய்கிறோம் என்று தெரியாமல் இவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பிழையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களாக இன்றைய பெற்றோர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மொபைல் கெசட்டுகளை வாங்கி கொடுத்து, லேப்டாப்புகளை வாங்கி கொடுத்து அவர்களை கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அது கண்டிப்பாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அரிய வேண்டுகோளை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் வைத்து, உங்கள் இல்லத்தின் சகோதர சகோதரிகள் உங்கள் பிள்ளைகளின் குழந்தைகளை உடல் நலத்தை மனநலத்தை பேண கூடிய விளையாட்டுகளை சொல்லிக் கொடுங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி லக்ஷ்மணன் சார். வேற யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம செய்வோம் சார், நம்ம ஆரம்பிப்போம் சார், நம்ம பண்ணுவோம் சார். நம்மளால முடிஞ்ச அளவு கொண்டு போய் விளையாட்டுகளை இன்னைக்கு அடுத்த ஜெனரேஷன்ல கொண்டு போய் சேர்ப்போம் சார், மற்ற பெற்றோர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் சார். ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி சார். மேடம், ஒரே ரெக்வஸ்ட், ரெஃபாயா பானு இருக்கீங்களா லைன்ல? என்னுடைய முன்னாள் ஸ்டூடெண்ட், நீங்க இருந்தீங்கன்னா ஒரு வார்த்தைகள் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இன்றைய தலைமுறையினர் இருக்கீங்களா? ரெஃபாயா பேச முடியும் இல்ல? இருக்காங்க, பேச முடியுமா? ரெஃபாயா பேச முடியுமா? இல்ல, இது இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்றும் சப்போர்ட் பண்ணல. சார் கேக்குது ரெஃபாயா, சொல்லுங்க. இதுல இருக்க பல விளையாட்டு வந்து எனக்கு இன்னமும் தெரியலன்னா நான் விளையாடல. ஏன்னா நாங்க இருந்த காலத்துலலாம் அதிகமா ஸ்கிப்பிங் விளையாடுவோம். சைக்கிள் அதுவும் இல்லாம வீட்லயே வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லார் வீட்லயும் சைக்கிள் இருக்குங்கிறதுனால நாங்க சைக்கிள்ல சீடி மாட்டுறது, லைட் வைக்கிறது, இந்த மாதிரி புது புது விஷயங்களை தான் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க சொல்ற விளையாட்டுலாம் எனக்கு என்னன்னு தெரியுது, சில பேர் விளையாண்டு பார்த்திருக்கேன். ஆனா இப்ப யாரும் விளையாடல. சொல்றது கொஞ்சம் புது அனுபவமாவும் இருக்கு. நிறைய பேர் வந்து சின்ன வயசுல எவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது. நாங்கெல்லாம் டென்னிஸ், இப்ப ஷட்டில் கார்க்கு அப்படின்னு மாடியில போய் வைக்கிறது, இந்த மாதிரி விளையாட்டோட முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. எங்க வீட்லயும் பம்பரம், பல்லாங்குழி இதெல்லாம் இருக்கு. எங்க அம்மா வந்து விளையாடுவாங்க எல்லாம். அவங்க ஃப்ரெண்டு வந்தா அவங்க கூட சேர்ந்து விளையாடுவாங்க. நம்மளுக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியாது. ஏன்னா அம்மா எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசினாங்கன்னா நம்மள விரட்டி விட்டுருவாங்க. நீங்க இருக்கக்கூடாது, நீங்க இருக்கக்கூடாது. அதனாலயே பாதி விளையாட்டுகள் வந்து தெரியாம இருக்கும்னு நினைக்கிறேன். புது அனுபவமா இருந்துச்சு சார். நன்றி சார். நன்றி ரெஃபாயா. ரெஃபாயாவோட பேச்சு வெறும் பேச்சு இல்ல,
இன்றைய காலகட்ட இளைஞர்களின் நிலை. நன்றி. அதனாலதான் உங்களை பேச சொன்னேன். பெற்றவர்களும் இதற்கு முனைப்பு எடுக்கணும், பசங்களோட சேர்ந்து விளையாடணும், நிறைய கத்துக் கொடுக்கணும். நன்றி ரிஃபையா. மீண்டும் மேடம், சுமதி மேடம் நீங்க பண்ணுங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப அருமையான இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நீங்க கொண்டு போனீங்க சார். நீங்க சொன்ன அத்தனை விளையாட்டுமே நான் விளையாடி இருக்கேன். ஒரு விளையாட்டு கூட மிஸ் பண்ணதே இல்லை. அத்தனை விளையாட்டு விளையாடி இருக்கேன், இன்க்ளூடிங் அந்த உரி அடிக்கிறது வரலும். நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மார்கழி மாசம்லாம் வைகாசி சாரி இது நம்ம விரதம் இருப்போம் இல்லையா, அந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா லேடிஸும் ஒண்ணா சேர்ந்துட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லுமே இதுதான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பண்ணிட்டே இருப்போம். அப்ப அந்த உரி அடிக்கிறதுல நிறைய பூ போட்டு உரி அடிச்சு அதுல ₹1 தான் வச்சிருப்போம். இருந்தாலும் அதுல போயிட்டு உரி அடிக்கிறதுக்கு ரொம்ப ஹைட்டா எடுத்து கட்டிட்டு அந்த டைம் போனோம் இல்லையா, அதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம்னா அப்படி பண்ண வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அதை பண்ணிட்டு இருப்போம். ரொம்ப செமையா இருந்தது. கோலி விளையாடுறது, பம்பரம் விளையாடுறது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எங்க தாத்தா சின்ன வயசுல எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க ஆயா திட்டிகிட்டே இருப்பாங்க, என்ன எப்ப ஏத்தாலும் ஆம்பளை விளையாடுற விளையாட்டெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்குறீங்களேன்னுவாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாதுடி போடி சேர்ந்தா அப்படின்னு சொல்லுவார் தாத்தா. அந்த அளவுக்கு. ஆனா அவர் ஏன் அன்னைக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாருன்றத இன்னைக்கு நீங்க எடுக்கும்போது அதனுடைய ஆத்மாத்மான உண்மைகள்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. அந்த வயசுல எனக்கு புரியல, பட் ஆனா இப்ப எனக்கு அது புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா எங்க பசங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன்னா, நான் இப்போ இருக்கிறது டவுன். அதுக்கு முன்னாடி கிராமத்துல இருக்கும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமா விளையாட்டுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் ஆனா அதுக்கப்புறம் நான் ஒரு டவுனுக்கு அந்த பின்னாடி அதெல்லாம் சொல்ல முடியல. காரணம், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க போய் அது பக்கத்து வீட்டுல போயிட்டு விழுந்து அதெல்லாம் பிரச்சனை வருமே அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை. தாமதம் சொன்ன மாதிரி கிராமமா இருக்கும்போது இடம் வந்து ரொம்ப ஃபேஸ் அதிகமா இருக்கும். அங்க வந்து விளையாடலாம், போலாம், வரலாம், அது பிரச்சனை இருக்காது. அது ஒரு விளையாட்டா எடுத்துப்பாங்க கிராமத்து மக்கள். பட் நகரத்து மக்களை பொறுத்தவரையிலும் அது மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. ஆனா அது மட்டும் காரணம் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், நான் இப்போ ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு, எங்க பெரியம்மா இறந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு காரியம் பண்றதுக்காக போயிருந்தப்ப எங்க அண்ணன் பேரை வந்து பாத்தீங்கன்னா வயசு வந்து ஒரு 2 வயசு தான் இருக்கும். இன்னொரு பையன் 1.5 வயசு குழந்தை. 2 பேர்கிட்ட 2 செல்போன், ஆளுக்கு ஒரு செல்போன் கொடுத்து உட்கார வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பாட்டுக்கு என்னவோ பார்த்துட்டு இருக்கு, பொம்மை எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்குங்க. நான் போனோடனே என்ன வேலை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 போனை பிடுங்கி வச்சுட்டேன். 2 பேரும் ஒரே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து கொடுங்க கொடுங்கன்னு அவங்க தாத்தாலாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் திட்டி விட்டுட்டேன், உங்களால தான் இந்த பசங்களாம் கெட்டு போறாங்க, தெருவில் எடுத்து விளையாட கற்றுக் கொடுங்க, அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு தேவையில்ல இது மாதிரி வேலைலாம் பார்த்துருக்கீங்க, கண்ணு சீக்கிரமா போயிடும் இந்த பசங்களுக்கெல்லாம், இதெல்லாம் உங்களுக்கு புரியாதா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்ப இருக்க பேரண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் நம்மள அப்படின்றதுக்காக செல்போன்ல ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துட்டு அந்த பொம்மை வீடியோலாம் போட்டு கொடுத்துட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் நினைக்கிறாங்க. அதனால நம்ம குழந்தைங்களுடைய ஃபியூச்சர் பாதிக்கப்படுது, கண்ணு பாதிக்கப்படுது. சின்ன வயசுல அந்த பசங்க இந்த ரேடியேஷன்ல அனுபவிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு கண் எஃபெக்ட் வரும்ன்ற விஷயமே புரிய மாட்டேங்குது. புரிஞ்சாலும் அந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய பையனுக்கு தான் இதை கையில கொடுத்து வச்சிருக்கா. அப்ப அவளுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை, தெரிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அதை வந்து அதை வேற மாதிரி ஒரு டைவர்ட் பண்ணி அதை கொண்டு போகணுன்ற ஒரு எண்ணமே இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நான் செல்போன் வாங்கி வச்சு மிரட்ட ஆரம்பிச்சதுல இருந்து நான் வரவெல்லாம் அவங்க செல்போன் எடுக்கல. அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுங்க. என்னை பார்க்கும்போது ஐயோ செல்போன் கேட்டுருவாங்களே அப்படின்றதுக்காக தொலை போய் உக்காந்துட்டாங்க. அது மாதிரி இருந்துச்சுங்க பசங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்துல சார் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டுன்ற ஒரு இதுவே இல்லைன்னா இன்னைக்கு எத்தனையோ காளை மாடுகள் அழிஞ்சு போயிருக்கும். அந்த ஜல்லிக்கட்டுன்னு ஒண்ணு வச்சது காரணமே வீர விளையாட்டு மட்டும் இல்ல, நிறைய அந்த காளை மாடுகளை உருவாக்க வேணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் அன்னைக்கு வச்சாங்க. அது இன்னைக்கு அழிஞ்சு போனாலும் நம்ம தமிழ்நாட்டுல ஏதோ கொஞ்சம் மீட்டு எடுத்து கொஞ்சம் சண்டை கிண்டை போட்டாவது அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு மறக்காம நம்ம மக்களுக்கும் நம்ம தெரிஞ்ச நண்பர்களுக்கும் சொல்லி கொடுத்தா, அவங்க பசங்களுக்குலாம் சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல விஷயங்களை மறுபடியும் நீங்க தோண்டி எடுத்து எங்களுக்கு நினைவு கூர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது போன்ற இன்னும் சிறப்பான நிகழ்ச்சிகளை எங்களுக்கு கொடுக்கணும் என்று கூறி இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் உங்களுடைய ஃபீட்பேக் ஏதாவது சொல்லணும்னு விருப்பம் இருந்தா சொல்லிடுங்க, நான் க்ளோசிங் முடிச்சுக்கிறேன். நன்றி மேடம். நல்ல ஒரு சூப்பரான பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சு. நானும் மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் பொறுப்போடவும்
கொஞ்சம் மன வருத்தத்தோடையும் இன்றைய நாள் நம்ம தொடங்குது. வருத்தம்ன்றது சொல்லிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. சில சமயத்துல கஷ்டப்பட்டு சொல்லிதானே ஆகணும். ஏன்னா இன்றைய தலைமுறைகள்ல ஒரு அந்த பொறுப்புணர்வு உருவாக்கணும். இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை அது டெவலப் ஆகணும்ன்ற எண்ணத்துலதான் இந்த பயிற்சி துறையில இருந்துகிட்டு இருக்கும். நிறைய அதுக்கான முனைப்பு எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த தலைமுறையை டெவலப் ஆகிறதுக்கு. ஸோ என்னுடைய பையனுக்கும் நான் அடிக்கடி சொல்ற விஷயங்கள் தான். இந்த மொபைல் அப்படின்றது விளையாடுற விளையாட்டே கிடையாது. அது ஒரு உயிர்கொல்லி தான். நம்மளுடைய அது உயிர்கொல்லின்னு சொல்லலாம், அறிவு கொல்லின்னு சொல்லலாம். அது ஒரு கொல்லி, அவ்வளவுதான். ஒரு வீடியோ கூட ரீசெண்டா நான் பார்த்து என்னுடைய வீட்டுல அதை ஃபார்வர்ட் பண்ணேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கேமு, ஒரு கார்ட்டூனு, அந்த கதாபாத்திரமாவே மாறி வெறி பிடிச்ச மாதிரி அந்த பையன் மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிச்சு மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போனாங்க அப்படின்ட்டு அந்த வீடியோல பார்த்தேன். ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய இளைய தலைமுறை, அடுத்த தலைமுறை, ஒரு நாட்டின் வளர்ச்சியே அந்த நாட்டுல இருக்கிற இளைஞர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிரூபிக்கவும் பட்டிருக்கு. அதனாலதான் இந்தியாவை கண்டு மற்ற நாடுகள் பயப்படுறதுக்கும் காரணம் இந்தியாவுல இருக்கிற வளங்கள் மட்டும் காரணம் கிடையாது. அதுல முக்கியமான வளம் மனித வளம். அந்த மனித வளத்திலேயே முக்கியமானது இளைஞர்கள் வளம். அந்த இளைஞர்கள் வளத்தை அழிக்கணும் அப்படின்றதான் மற்ற பன்னாட்டு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்ட மற்ற நாடுகள் எல்லாருடைய நோக்கம். அதுக்கான வாய்ப்பை நம்ம தந்துகிட்டு இருக்கோம். பெற்றோர்களாகவும் இந்த சமூகத்துல பொறுப்புமிக்க நபர்களாகவும் அதுக்கான வாய்ப்பை அவங்களுக்கு தந்துகிட்டு இருக்கோம். அந்த வாய்ப்பை மீண்டும் அவங்க கிட்ட இருந்து தட்டி பறிச்சு நம்மளுடைய தலைமுறைகளை உருவாக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. அந்த ஆசையெல்லாம் நிறைவேறணும்னா இங்க நிறைய பேர் உருவாகணும், நிறைய பேர் வரணும். நம்மளே காலையில எழுந்திருக்கிறது சிரமப்பட்டுட்டு காலையில கேட்கறதுக்கு சிரமப்பட்டுட்டு இருந்தோம்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறை இன்னும் சிரமப்படுவாங்க. ஏன்னா அடுத்த தலைமுறையில நான் முடிஞ்ச அளவு ஒவ்வொரு காலேஜ்லயும் சொல்லுவேன், அவங்க காலையில 5:27னா அர்த்தராத்திரியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்கும். இங்கே இளைய தலைமுறை எஃப்ஐஆர் பானம்லாம் வந்துகிட்டு இருக்காங்க ரெகுலரா. அவங்க இடையில அவங்க சூழ்நிலை வர முடியல, ஆனா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, ஆனா ரெகுலரா வர முடியல. அவங்க எல்லாரும் நம்ம வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்மளுக்கு தெரிஞ்ச நபர்கள் இளைய தலைமுறையில எவ்வளவு நம்மளால வர முடியலனாலும் அவங்கள வர வைக்கணும். இது சரியான வார்த்தை கிடையாது. ஏன்னா பிஃபோர் ப்ரீச் யூ ஷுட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிஸ் தென் ப்ரீச்னு சொல்லுவாங்க. நம்ம சில விஷயங்கள் பழக்கப்படுத்தினால் பழக்கத்துல வச்சிருந்தாதான் இன்னொருத்தவங்களுக்கு உபதேசமே சொல்ல முடியும். நம்மளே காலையில எழுந்துச்சு வர்றதுக்கு யோசிச்சோன்னா நம்மளோட அடுத்த தலைமுறை வரமாட்டாங்க. அதனால முதல்ல நீங்க வாங்க, அடுத்த தலைமுறையும் கூட வர வைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா இன்னைக்கு பார்ட்டிசிபேஷன் எல்லாருக்கும் நன்றி. ஃபீட்பேக் ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இன்றைய நாள் ஒரு வருத்தங்கள் இருந்தாலும் உங்களால இங்க இருக்கிற நபர்களால மிக்க மகிழ்ச்சி அடைந்து இன்றைய நாளை நான் மகிழ்ச்சியா தொடங்குவேன் அப்படின்ட்டு நம்பிக்கையோட வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி சார். சிறப்பான கன்க்ளூஷனை கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப அருமை. இன்றைய பயிற்சி சிறப்பாக முடிந்தது. நாளைய பயிற்சி நாளைய பற்றிய ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களை. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. சார் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.